வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை டெனிஸ் ஜேகன் அவர்கள் எழுதிய காதலிக்கிறேன் காத்திரு பாகம் 2. ஏற்கனவே பாகம் 1 கதை போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அந்த கதையை கேட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க. அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். மேலும் என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 7. மயில்சாமியின் முகம் ஏதோ ஒரு பிரத்யேகமான உணர்வை பிரதிபலித்தது. திகிலும் நம்ப முடியாத தன்மையும் ஆபத்திலிருந்து தப்பித்த உணர்வும் கலந்த ஒரு கலவையான உணர்வு. உடம்பை ஒரு முறை உதறிக்கொண்டு நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். 5 மாசத்துக்கு முன்னால ஒரு நாள் மெட்ராஸ்ல இருந்து என்னோட பங்காளி சரவணன் சாயங்காலம் 7 மணி ட்ரெயினுக்கு வரதா லெட்டர் போட்டிருந்தான். சினிமாவில் ஏதேதோ வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தான். நம்ம வீட்டு பக்கத்துல தான் அவன் வீடும். மெட்ராஸ்க்கு போய் பல வருஷம் ஆச்சு. நானும் ஸ்டேஷனில் போய் காத்திருந்தேன். 7 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் லேட் ஆகி 10:30 மணிக்கு தான் வந்துச்சு. அப்பெல்லாம் இந்த ரத்த காட்டறி பிரச்சனை கிடையாது. அதனால் இஷ்டத்துக்கு ராத்திரி எந்த டைம் ஆனாலும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். அதே ட்ரெயின்ல தான் அரவாணி அக்காவும் எங்கேயோ போயிட்டு வந்து இறங்கினாங்க. ஸ்டேஷன்ல சைக்கிளை விட்டுட்டு போயிருந்ததால அவங்க அதை எடுத்துட்டு எங்களுக்கு முன்னால கிளம்புனாங்க. சரவணன் கையில கட்டோடு வந்து இறங்கினான். கேட்டதுக்கு மெட்ராஸ்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னு சொன்னான். வலி ஜாஸ்தியா இருந்ததால சாராய பாட்டில் வாங்கிட்டு போகலாம்னு சொன்னான். பக்கத்துல 8ஆம் நம்பர் கடைக்கு போய் பாட்டில் 2 வாங்கிட்டு கிளம்புவதற்கு 11 மணி ஆயிடுச்சு. அன்னைக்கு பௌர்ணமி நாள். நல்ல ஞாபகம் இருக்கு. ரோடெல்லாம் வெளிச்சமா இருந்துச்சு. ஏதேதோ பேசிட்டு சைக்கிள்ல டபுள்ஸ் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். தாமரக்குளம் பக்கத்துல பிரசிடென்ட் தோப்பை தாண்டி சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வயிறு கொஞ்சம் கடமுடான்னு ஆயிருச்சு. சரவணனை ரோட்டோரமா நிக்க சொல்லிட்டு நான் அப்படியே புதர் பக்கமா ஒதுங்கினேன். அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சு. மயில்சாமியின் இன்றைய கண்களில் அன்றைய தினத்தின் திகில் ஒட்டி இருந்தது. சத்யா ஆர்வமாக, அடுத்து என்னாச்சு? மயில்சாமி மிடர் விழுங்கி கொண்டே தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தான். திடீர்னு சரவணன் சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு காட்டுக்குள்ள போறத பார்த்தேன். எங்கடா போறான்னு இவனை எட்டி பார்க்கும்போது அவனுக்கு முன்னால யாரோ ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தா. அவ பாவாடை ஜாக்கெட்டு மட்டும் தான் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அரகுற வெளிச்சத்துல சரியா தெரியல. நான் பண்ற வேலையை பாதியில விட்டுட்டு போக முடியாது இல்லையா? ஏதோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு நம்ம பையன் ஆசைப்பட்டு பின்னால போறான் போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகம். அப்படி எந்த பொண்ணு முந்திய காட்டி எரிஞ்சிட்டு வெறும் பாவாடை ஜாக்கெட்டோடு காட்டுல சுத்துறது? காட்டுக்குள்ள போனவங்க சத்தமே இல்லை. நான் வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்து சைக்கிள் பக்கத்துல போய் நின்று காத்துக்கிட்டு இருந்தேன். போனவன் வரவே இல்லை. சந்தேகம் வந்து அவங்க போன திசையிலேயே சரவணா சரவணா என்று சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டே போனேன். எந்த பதில் சத்தமும் வரல. அன்னைக்கு வானத்து மேல ஏறி நின்று நிலா ஏற்படுத்தின வெளிச்சம் ரொம்பவே அமானுஷமா இருந்துச்சு. அடர்த்தியான புதர்கள், நெருக்கமான மரங்கள், என்னமோ சரியில்லைன்னு உள் மனசுக்கு தோணுச்சு. ரொம்ப நேரம் சுத்தி சுத்தி தெரியினப்ப ஒரு மரத்தடியில யாரும் விழுந்து கிடக்கிறது தெரிஞ்சுது. கிட்ட போய் பார்த்தா சரவணன் தான். ரத்தம் கக்கி செத்து கிடந்தான். அவன் உடம்பு ரத்தம் இல்லாம வெளுத்து போய் கண்ணு 2 நிலை குத்தி இருந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து ஓடி வந்து சைக்கிளை எடுத்துட்டு ஊரை நோக்கி காட்டுத்தனமா மிதிச்சேன். ஊருக்குள்ள போய் விஷயத்த சொல்லி அவ்வளோ பேரையும் கூட்டிட்டு வந்தேன். காட்டேரிக்கு முதல் பலி என் பங்காளி சரவணன் தான். அதிலிருந்து தான் வரிசையா 4 கொலை நடந்துச்சு. அதன் பிறகு ராத்திரி யாருமே கடம்பூர் ரோட்டு பக்கமா வரதே இல்லை. சத்யா பத்திரிகை செய்திகளுக்காக தமிழ்நாடு முழுக்க சுத்துபவன். பல ஊர்களில் பல பேய்கதைகள் கேட்டிருக்கிறான். பெரிய அதிர்ச்சியாக அவனுக்கு இது இல்லை. மயில்சாமி சொன்ன விஷயங்கள் பிளாஷ் நியூஸ் போல சத்யாவின் மனசுக்குள் இன்னொரு முறை ஓடியது. பௌர்ணமி இரவு, கடம்பூர் ரோடு, ரத்த காட்டேரி கொலை. நாளைக்கும் பௌர்ணமி தானே? சத்யா அவனையும் அறியாமல் பதட்டமானான். நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கும் பொழுது உனக்கு முன்னால் போன அரவாணி அக்காவை காட்டேரி ஒண்ணுமே பண்ணலையா என்று சந்தேகமாக சத்யா கேட்க, காட்டேரினாலே அது பொம்பளை ஊரு. மாற்று யாரை வேணும்னாலும் அடிக்கும். ஆனா இந்த விஷயத்துல என்னவோ ஆம்பளைங்க தான் செத்துருக்காங்க. மற்ற காட்டேரிங்க மாதிரி இல்லாம இது ரொம்ப மோசமான ரத்த காட்டேரின்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்துங்க சார், காட்டேரிய வழக்கமா ஊர் பக்கம் இருசின்னு சொல்லுவாங்க. நிறைய இருசிங்க இருக்கு.
நல்லிருசி, பொன்னிருசி, குழியிருசி, வழக்கமா ரத்த காட்டறிங்க கருகருன்னு தலைவிரி கோலமா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கோரப்பல்லோடு இருக்கும். ஆனா இது என்னடானா பார்க்கறதுக்கு கவர்ச்சியா மோகினி டைப்ல ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு. நம்ம ஊர் பெட்டிக்கடை துர்கா மேல சாமி இறங்கி இந்த ரத்த காட்டேரி பேர் கங்காளின்னு சொல்லுச்சு. மனுஷங்களா இருந்து செத்ததுக்கு அப்புறம் தனக்கு ஏற்பட்ட கொடுஞ்செயல்களுக்கு பழிவாங்க புறப்படுறதுதான் ரத்த காட்டேரி வகைராக்கள். அனுபவசாலியான மந்திரவாதிகள் கொஞ்சம் முயற்சி பண்ணினா அடிக்கிடலாம். ஆனா இந்த கங்காளி எங்கிருந்து வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு எதுவுமே தெரியல. ஆதி அந்த இல்லாம வெளிப்படுகிற இந்த ரத்த காட்டேரிங்க வழக்கமா ரொம்ப சக்தி வாய்ந்தவைகள். ஏன்னா காலங்காலமா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னேன். சரி, அரவணி அக்காவோட ஊரே இதுதானா? அவங்களுக்கு வேற சொந்தக்காரங்க இல்லையா? அக்காவும் அவங்க அம்மாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பஞ்சம் பிழைக்கிறதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா கூலி வேலை பார்த்து தான் அக்காவை வளர்த்தாங்க. அக்கா அரவணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல இருந்த கேலி கிண்டல் அப்புறம் போக போக குறைஞ்சு போச்சு. அவங்க அம்மா டீ கடை வச்சாங்க. சமீபத்துல அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அக்கா தான் கடையை பார்த்துக்கிறாங்க. ஏன் அக்காவை பத்தி விசாரிக்கிறீங்க? அக்கா மேல சந்தேகப்படுறீங்களா? இருவரும் மண்சாலை ஓரமாக நின்று பேசி கொண்டிருந்தனர். புதிதாக வந்திருந்த சத்யாவை பார்த்தபடியே ஊர் மக்கள் சாலையில் சென்று கொண்டிருந்தனர். சற்று தள்ளியிருந்த டீ கடையிலிருந்து அரவாணி அக்கா அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தாள். சத்யா அதை கவனிக்க தவறவில்லை. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அதை விடு, செத்து போன 4 பேரும் யார் யாருன்னு சொல்லு. அவங்களுக்குள்ள என்ன சம்மந்தம் மயில்சாமி? ஒரு சம்மந்தமும் கிடையாது. முதல்ல கொலையானது என்னோட பங்காளி சரவணன். 2வது செத்தது தம்பிராஜன், வடுகையோட ஒரே மகன் ரங்கராஜன் வடுகை. அடுத்ததா சின்னம்மா கிழவியோட பேரன் தனபாலன். கடைசியா இந்த சமய அறநிலைத்துறையிலிருந்து வந்த ஆபீசர். அவர் பேரை மறந்துட்டேனே, ஏதோ குமார், சிவகுமாரோ ரவிக்குமாரோ. அவர் எதுக்கு வந்தாரு? மயில்சாமி முகத்தில் சட்டுன்னு ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. கோவில் கட்டுவதில் 2 தரப்பினருக்கிடையே பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு. பேச்சுவார்த்தைக்காகத்தான் வந்தார். பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கல. 2 நாள் முயற்சி பண்ணி பார்த்தார், முடியல. அவர் நைட் கிளம்பி போகும்பொழுதுதான் காட்டேரி அடிச்சிருச்சு. சத்யாவின் மண்டைக்குள் குக்கு குக்கு என்று குயில் குவியது. மயில்சாமி, செத்து போன 4 பேருக்குமே சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா ஒரு சம்மந்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 பேருக்குமே அம்மன் கோவில் விஷயத்துல ஏதோ ஒரு வகையில சம்மந்தம் இருக்கணும். உன் பங்காளிக்கு கூட கோவிலோட என்ன சம்மந்தம்னு யோசிச்சு பாரு. அட ஆமால, என் பங்காளியோட அப்பா தான் கோவில் கட்டும்போது கூடமாட இருந்து உதவி செஞ்சு கொத்தனார் வேலையெல்லாம் பார்த்தாரு. ரங்கராஜன் வடுகை கோவிலை கவனிச்சுட்டு இருக்கிறவருடைய மகன். 3வது சின்னம்மா கிழவியோட பேரன். சின்னம்மா கிழவிதான் கோவிலை பராமரிச்சுட்டு வந்தது. 4வதா புதுசா கோவில் கட்டுவதற்கு பேச்சுவார்த்தைக்கு வந்த ஆபீசர். நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்று கண்களை அகலமாக்கி ஆச்சரியமானான். மயில்சாமி, இவங்கெல்லாம் இல்லாம போனா கோவிலும் பாழடைந்து போய்விடும். மேற்கொண்டு கட்டவும் முடியாது. ஸோ கோவிலை மறுபடியும் கட்டுவதற்கு யாருக்கோ விருப்பம் இல்லை. அவங்க தான் ரத்த காட்டேரி பொருளிய ஊருக்குள்ள அவுத்து விட்டுருக்காங்க. மயில்சாமி உடனே சந்தேகமாக, நான் தான் அன்னைக்கு அந்த ரத்த காட்டேரியை என் கண்ணால பார்த்தேனே என்று தலையே சொரிந்தான். சத்யா சிரித்தான். ஊருக்குள்ள பொருளி இப்படித்தான் பரவுது. நீ பார்த்தது ஒரு பொண்ணு, அது காட்டுக்குள்ள நடந்து போயிருக்கு. அது பின்னால உன் பங்காளி போயிருக்கான். அந்த பொண்ணு இவனை கொண்டு இருக்கு. மற்ற 3 கேஸ்லையும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இதே பேட்டர்ன்ல நடந்துச்சுன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா இந்த கொலைகளுக்கு ஒரு பொண்ணு தான் காரணம், ரத்த காட்டேரி கிடையாது. கொலைக்காரி உங்க ஊருக்குள்ளே தான் இருக்கிறா. சுதந்திரமா சுத்திக்கிட்டு அடுத்த கொலைக்கு திட்டம் திட்டிட்டு இருக்கா. ஒரு நொடி அதிர்ந்து போன மயில்சாமி மறுநொடி சத்யாவை சந்தேகமாக பார்க்க, நீ எதுக்காக சந்தேகமா பார்க்கறன்னு எனக்கு புரியுது. கணக்கெடுக்கிறது தானே உன் வேலை. கொலைகளை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கான்னு யோசிக்கிறியா? காட்டுல கொலைகள் நடந்ததால அங்க சமூக விரோத செயல்கள் நடக்குதுன்னு கலெக்டர் ஆபீஸ்ல சந்தேகப்படுறாங்க. இப்பதானே தெரியுது கோவில் கட்டுவதை தடுப்பதற்காக கொலைகள் நடக்குதுன்னு. அப்படி இந்த ஊர்ல கோவில் கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாரு? கோவில் கட்டக்கூடாதுன்னு யாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. 2 ஜாதிக்காரங்க இடையிலையும் நான் கட்டுவேன் நீ கட்டுவேன்னு போட்டி இருக்கே தவிர கட்டக்கூடாதுன்னு யாருமே சொல்லல.
இறந்து போனவங்க பாடி எல்லாம் உருப்படியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களான்னு தெரியல. பண்ணியிருந்தா யாருடைய வேலைன்னு இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது சம்பந்தமான டீட்டெயில் கேட்கணும். அதுக்கு முன்னால இந்த கோவிலை பராமரிச்சுட்டு இருந்த சின்னம்மா கிழவியை போய் ஒரு பார்வை பார்க்கலாம் பா. அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மயில்சாமி சைக்கிளில் ஏறி மிதிக்க ஆரம்பிக்க சத்யா பின்னால் ஏறிக்கொண்டான். வெயிலில் மிதக்கும் சிறு சந்துக்களை கடந்து சைக்கிள் ஒரு ஓட்டு வீட்டின் முன்னால் போய் நின்றது. இருவரும் சைக்கிளில் இருந்து இறங்கினார்கள். பேரன் செத்ததுக்கு அப்புறம் கிழவி ரொம்ப நொடிஞ்சு போச்சு. கண் பார்வையும் சரியில்லை. அதனால வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை. இவ தெம்பாய் இருந்த வரைக்கும் கோவில் நல்லபடியா பராமரிச்சுட்டு வந்தா. இப்ப அதுவும் போச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்று சொல்லியபடி மயில்சாமி வீட்டுக்குள் நடக்க சத்யா பின்தொடர்ந்தான். ஓட்டு வீட்டுக்குள் ஒரு பெரிய ரூம். ஓரமாக இத்துப்போன கம்பிகளுடன் கூடிய ஒரு ஜன்னல். அதன் வழியாக வெளிச்ச கீற்றுகள். அதற்கடுத்து இருளடைந்து ஒரு ரூம் இருந்தது. அடுக்கலையாக இருக்க வேண்டும். உள்ளே இருந்து கீச் கீச் என்று எலிகளின் சத்தம் கேட்டது. கட்டிலில் ஜோம்பி போன்ற உருவமும் பஞ்சடித்த கண்களுமாய் ஒரு உருவம் படுத்திருந்தது. உள்ளே நுழைந்த மயில்சாமி, கிழவி நல்லா இருக்கியா என்று கேட்க, கிழவி கையால் கண்களுக்கு சன்ஷேடு அமைத்து, யாரது என்று கேட்டாள். நான் தான் மயில்சாமி வந்திருக்கேன். வாயா, என்ன இந்த பக்கம்? என் கூட நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்க ஆஃபீஸர் வந்திருக்கார். உன்கிட்ட கோவிலை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்கணுமாம். அதனால தான் கூட்டியாந்தேன். கிழவி சிரமப்பட்டு எழும்ப முயற்சிக்க மயில்சாமி அவளை தாங்கி பிடித்து எழுப்பி உட்கார வைத்தான். வீட்டுக்குள் மெலிதாக ஒரு நாற்றம் அடித்தது. உடம்புக்கு முடியாத பெரியவர்கள் இருக்கும் வீட்டில் அது வருவது சகஜம்தான். உன் மருமக உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாளா என்று மயில்சாமி கேட்க, அப்பப்போ வருவா. லேட்டானாலும் வேலை வேலைக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பா. மற்றபடி நான் தான் சிரமப்பட்டு என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிறேன். வேற நமக்கு தான் யாருமே இல்லையே. தம்பி, உங்களுக்கு என்ன கேட்கணும்? நீங்கள் கேளுங்க. அம்மன் கோவில் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எதுக்காக கேட்குறேனா, கோவில் பாழடைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் காட்டுக்குள்ள கொலைகளும் ரத்த காட்டேரி நடமாட்டமும் அதிகமாச்சுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. மறுபடியும் கோவில் கட்டுவதை தடுக்கிறது யாரு? கிழவி கண்களை சுருக்கி சுருக்கி சத்யாவின் முகத்தை பார்க்க முயற்சித்தாள். அவளுக்கு சரியாக தெரியவில்லை. பின்னர் முயற்சியை கைவிட்டு பேச ஆரம்பித்தாள். அம்மன் கோவில் சின்ன கோவிலாக இருந்தாலும் இந்த கோவிலில் குடியேறிய நாளிலிருந்து ராஜ மரியாதையுடன் தான் ஆத்தா இருந்தா. ஊர்க்காரங்க அவங்க குறைகளை, ஏக்கங்களை, ஆசைகளை, வேதனைகளை இவளிடம் சொல்லி உருகுவாங்க. முதல் மரியாதை கொடுத்தாங்க. அப்பொழுதெல்லாம் தலைகால் புரியாத பெருமையோடு மந்தகாச சிரிப்பில் ஆத்தா விட்டிருப்பா. எனக்கு முடியாமல் இருந்தாலும் ஆத்தாவுக்கு ஒரு குறையும் வச்சதில்ல. கோவிலை தினமும் பெருக்கி சுத்தமாக வச்சிருப்பேன். வெள்ளிக்கிழமைகளில் ஆத்தாவுக்கு மஞ்சள் நீர் ஊற்றி சந்தனம் குங்குமம் பூசி மாலை சூட்டி சூடம் கொளுத்தி வைப்பேன். எனக்கும் எந்த குறையும் இல்லாமல் கவனித்து கொண்டாள். ஐயனார்புரத்திற்கு முன்னால் இருந்த பேரூர் மற்றும் கீழூர் ஆகிய 2 ஊருக்கும் நடுவில் ஐயனாருக்கு கோவில் கட்டினப்ப முக்கால்வாசி பேரு என்ன வேண்டுதல் என்றாலும் அங்கே போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அம்மன் கோவிலுக்கு வர கூட்டம் குறைஞ்சுது. கடம்பூர் போறவங்க வர்றவங்க மட்டும் அவளை வணங்கிட்டு போவாங்க. ஊர்க்காரங்க ஆடி மாசம் ஒரு நாள் மட்டும் ஆட்டுக்கடா வெட்டி சேவல் அறுத்து பொங்க வச்சு வேண்டிக்கிற அளவு குறைஞ்சு போச்சு. மற்ற நாளெல்லாம் கோவில்ல போக்குவரத்து இல்லை. பெரிய வடுகர் போனதுக்கு அப்புறம் கோவிலை கவனிச்சுக்கிறதுக்கு சின்ன வடுகர் பணமும் கொடுக்கல. அவரை குறையும் சொல்ல முடியாது. அவர் வியாபாரமும் நொடிஞ்சு போச்சு. நாளடைவில் தன்னை மறந்துடுவாங்களோன்னு ஆத்தா வேதனையில உருக்க தொடங்கினாள். போற போக்குல தான் நம்மளை பாக்குறாங்க, ஆனா ஐநாறு தேடி போயில பாக்குறாங்கன்னு ஆத்தாளுக்கு கோபம். ராத்திரி நேரங்களில் ஒரு டியூப்லைட்டுக்கு கூட வழி இல்லாம இருட்டுக்குள் கரைந்து போனாள். ஒரு நாள் என் கனவில் அவள் வந்தாள். இந்த ஊருக்குள்ள எவனும் என்னை மதிக்க மாட்டேங்கிறான். நான் தேவையில்லாதவளா போயிட்டேன். அப்புறம் நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? அதனால என் சொந்த ஊருக்கே போறேன்னு ஆற்றாம தாங்காமல் சொன்னாள். தாயே, அப்படிலாம் செஞ்சிடாதேன்னு நான் கெஞ்சினேன். ரொம்ப கெஞ்சியதும் எனக்கு மரியாதை கொடுத்து மனமுருக யார் என்னை கூப்பிட்டாலும் நான் நிச்சயமாக வருவேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா. என் கனவும் கலைஞ்சிடுச்சு. அன்னையிலிருந்து இந்த கோவிலுக்குள் அவ இல்லை. சின்ன வடுகர் ஐயாவும் உடல் நலம் இல்லாமல் படுத்துட்டார். அவர் மகனும் செத்து போனான். எனக்கும் வயசாயிடுச்சு. அதனால கோவில் கவனிப்பார் இல்லாமல் போச்சு. ஊருக்குள்ள ஜாதி பிரச்சனைகள் இருக்கிறதால கோவிலை மேற்கொண்டு கட்டவும் முடியல. கோவில் கட்ட முடியாம இருக்கிறதுக்கு யார் காரணம்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணம் அந்த ஆத்தா தான்.
அவ இந்த கோவிலில் இல்லை, அவ விருப்பப்படலை, அதனால கட்ட முடியல. அந்த அம்மனுக்கு சொந்த ஊர் இது கிடையாதா பாட்டி? அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஊர்? பெரிய வடுகருக்கு சொந்த ஊரான வடுகச்சி மதில் ஊரின் காவல் தெய்வம் தான் அவள். வடுகர் பல வருஷங்களுக்கு முன்னால வியாபார விஷயமா வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கே தங்கினதும் அவங்க ஊர் காவல் தெய்வத்துக்கு எங்கேயும் கோவிலே கட்டினார். அப்படி வந்தவ தான் இந்த அம்மன் என்று அம்மன் பூர்வ கதையை மேலும் சொல்ல ஆரம்பித்தாள். அதை கேட்பதற்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததால சத்யா ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான். கதையை அவள் சொல்லி முடிக்கும் தருவாயில் யதார்த்தமாக ரூமோர ஜன்னலை நோக்கி திரும்பிய சத்யா திருக்கிட்டான். கண்கள், பெண்ணின் கண்கள். எவ்வளோ அவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அத்தியாயம் 8. நாகர்கோவில் நேசமணி நகர். இரவு 7 மணி. ஹாலில் இருந்த வெல்வெட் சோஃபாக்களில் ஒருபுறம் சண்முக பாண்டியன் உட்கார்ந்திருக்க, மறுபுறம் சந்தன பாண்டியன் அமர்ந்திருந்தார். சண்முகத்தின் கண்கள் கோபத்தில் கம்யூனிஸ்ட் கலராய் மாறி நெற்றி நரம்பு துடித்து கொண்டிருந்தது. சந்தன பாண்டியனின் கோபத்தின் அளவு வழக்கமாக சித்தப்பா கேரக்டர்களின் கோபத்தின் அளவை விட ஜாஸ்தியாக இருந்தது. வெளியே போகக்கூடாது என்று கதிரிடம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, அவன் சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போனதுதான் அவர்களின் கோபத்திற்கான காரணம். அவர்கள் இருவரையும் சுற்றி நின்றிருந்த 7-8 ஜிம் பாய்ஸ் விசுவாசத்தை எப்படி காட்டலாம், மாத வருமானத்தின் அளவை எப்படி உயர்த்தலாம் என்று யோசித்துக் கொண்டு நின்றிருந்தார்கள். சந்தனத்தின் மனைவி மகேஸ்வரி ஹால் ஓரமாக பதட்டமாக நின்றிருந்தாள். அவர்களின் 10ஆம் வகுப்பு படிக்கும் மகள் கயல்விழி ரூமுக்குள்ள இருந்து அம்மா என்று கூப்பிட்டபடி வெளியே வந்தாள். மகேஸ்வரி அவளிடம் கண்ணை காட்டி உள்ளே போ என்றதும் கயல்விழி மறுபேச்சு பேசாமல் திரும்பி உள்ளே சென்றாள். கதிர்க்கு அவன் அம்மாவின் ஞாபகம் 3 வருடங்களுக்கு முந்தியது. அப்பா மற்றும் சித்தப்பாவின் நடவடிக்கைகள் அவனுக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. அம்மா பிள்ளையாகவே வளர்ந்தான். அம்மாவின் இழப்பிலிருந்து வெளியே வருவதற்கு கதிருக்கு ரொம்ப காலமானது. அவன் அம்மாவின் செயல்கள் எல்லாவற்றிலும் ஒரு நல்லிணமும் நேர்த்தியும் ஒழுங்கும் இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்குமே ஏன் அவனுக்கு நிவேதாவை மிகவும் பிடித்து போனதென்று. சரி, கதிர் வீடு வந்து சேராத பிரச்சனைக்கு வருவோம். கடந்து போகும் ஒவ்வொரு நிமிடமும் சண்முகம் முகம் போன போக்கை பார்க்க சந்தனம் ரொம்பவே திகைத்து போனார். சண்முகத்தின் முகம் சமீப காலத்தில் இவ்வளவு உணர்ச்சியற்ற அளவுக்கு உறைந்து போனதில்லை. அன்போ நட்போ பாசமோ எதுவுமே இல்லாத வெற்று முகம். பணக்கார கலை வந்ததும் சண்முகத்தின் பழைய முகம் ரொம்ப காலமாக மறைந்து போய் போலியான பெரிய மனுஷத்தன்மை படர்ந்திருக்கும். இப்பொழுது அவரின் பழைய முகம் திரும்பி இருந்தது. அவசரப்பட்டு தவறு செய்பவன் தான் உணர்ச்சி பிழம்பாக இருப்பான். தவறையே தொழிலாக கொண்டவனுக்கு உணர்ச்சிகளே இருக்காது அல்லது சுலபமாக மறைக்க கற்றுக்கொண்டிருப்பான். சண்முகம் சந்தனத்தை பார்த்து உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக பேசினார். ஊர்ல இருக்கிற எல்லோரும் என் பேச்சு கேட்குறாங்க. நான் சொன்னதை வேதவாக்கா எடுத்துக்கிறாங்க. நம்ம ஜாதிக்காரங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிற இடத்துல நான் இருக்கேன். நாளைக்கு என் மகனே நான் சொல்கிற பேச்சு கேட்காம ஏதோ ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டானா என் மரியாதை என்னத்துக்காகும்? ஊரில் 4 பேர் மதிப்பானா? வேறு எவனோ ஒருத்தனா இருந்தா இந்நேரம் வெட்டி போட்டிருப்பேன். கதிரா போயிட்டான், ஒரே சீமந்த புத்திரன் என்று சொல்லிவிட்டு சோஃபாவில் வெறுப்பாக படார் என்று குத்தினார். அண்ணே, இன்னொரு முறை தம்பிக்கிட்ட எடுத்து சொல்லி என்று கூறிய சந்தனத்தை சண்முகம் முக்கிரமாக ஒரு பார்வை பார்த்தார். சந்தனத்துக்கு புரிந்து போனது. அமைதியானார். சண்முகம் மறுபடியும் அமைதியான குரலில், இன்னைக்கு அவன் வந்ததும் நானே பேசிக்கிறேன் என்று அவர் சொல்லி முடிக்கவும் வீட்டுக்கு வெளியே பைக் சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. என்னாக்க போகிறதோ என்று மகேஸ்வரி பதட்டமாக நின்றிருந்தாள். வீட்டுக்கு பக்கவாட்டில் இருந்த கேரேஜ் பார்க்கிங்கில் பைக்கை நிறுத்திவிட்டு சாவியை கைகளில் சுழற்றியபடி கதிர் வீட்டை நோக்கி சென்றான். ஒரு சினிமா பாடலை பாடி விசிலெடுத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தான். உள்ளே நின்றிருந்த அனைவரும் கதிரை பார்த்த பார்வையில் என்ன நடந்திருக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது. விசிலை நிறுத்திவிட்டு ஒன்றுமே பேசாமல் அவன் ரூமுக்கு போவதற்காக மாடிப்படியை நோக்கி சென்றான். ஹாலுக்குள் வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. டக் டக் என்று கதிர் நடந்து போகும் ஷூ சத்தம் மட்டும் கேட்டது. சண்முகம் கண்ணை காட்ட சந்தனம் கதிரை பார்த்து, தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாங்க, உங்க அப்பா பேசணும்னு சொல்றார் என்றார். என்ன சொல்ல போகிறார் என்று கதிருக்கு தெரிந்தாலும் தெரியாதது போல் முகபாவனையுடன் கதிர் அவர்கள் இருவர் முன்னால் வந்து நின்றான். ஏற்கனவே சித்தப்பா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பார். அவர் சொன்னதே போதுமானது. ஆனால் அதையும் நீ கேட்காமல் எங்க வார்த்தையை மீறி அந்த பொண்ணோட ஊரை சுத்திட்டு வர. இல்ல, நான் அங்க போகல. நிறுத்து என்பது போல் கை காண்பித்தார் சண்முகம். உட்கார்ந்திருந்தவர் எழும்பினார். அதனால் எதிரில் உட்கார்ந்திருந்த சந்தனமும் எழும்பினார்.
ஜிம் பாய்ஸ் விரைப்பானார்கள். என்கிட்ட பொய் சொல்லாத. எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்கும், ஆனால் சொல்கிறது நானாக இருக்கணும். உன் வயசு பையன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியும் மீறி போகிறானா? ஏன் போகிறான், எதுக்கு போகிறான்னு தெரியாத அளவுக்கா நாங்கள் இருக்கோம்? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் முடிவெடுக்கிற வரைக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படி போனால் உன்னை எதுவும் பண்ண மாட்டோம். அந்த பொண்ணுக்கு அதுதான் கடைசி நாளாக இருக்கும். இல்லைப்பா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு ஏய் என்று ஆக்ரோஷமாக சத்தமிட்டபடி பின்னால் நின்றிருந்த ஜிம் பாய்ஸில் ஒருவனை சண்முகம் செவ்லில் ஒன்றுவிட அவன் சுருண்டு கீழே விழுந்தான். சண்முகம் கையை வெறுப்பாக உதிரையபடி, எனக்கு பிடிக்காத விஷயங்களை பேசாத, நான் கேட்க மாட்டேன். நான் சொன்னதை மட்டும் செய். பேசாமல் ரூமுக்கு போ. கதிர் ஒன்று பேசாமல் அவன் ரூமை நோக்கி நடந்தான். அவன் ரூமிற்கு செல்வதை கண்ட சண்முகம், ஒரு நிமிஷம். கதிர் நின்றான், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. நான் சொன்னதை மறந்துடாத. நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தான் சொல்லுவேன். அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சேனா அவளை மறந்துடு. கதிர் ஒன்று பேசாமல் அவரை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரூமை நோக்கி நடந்தான். அவன் சென்றதும் சண்முகம் சந்தனத்தை பார்த்து, ஒரே புள்ளனு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தால் இப்போ நம்மளையே எதிர்த்துட்டு நிற்கிறான். அவனுக்கு ரூம்குள்ளேயே எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க. ஒரு வாரத்துக்கு அவன் ரூமில் தான் இருக்கணும். வீட்டை விட்டு அவன் நிழல் கூட வெளியே போகக்கூடாது. அப்படி போனால் உங்களை தொலைச்சிடுவேன். அடுத்த வாரம் சிங்கப்பூரில் என் மச்சான் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். 2 மாதம் அங்கே தான் இருப்பான். அதுக்குள்ளே நம்ம ஜாதியில் நல்லதாக ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவனை ஊருக்கு கூப்பிடணும். சொல்கிறது புரிஞ்சுதா? புரிஞ்சதுனே என்று சந்தனம் தலையாட்டினான். கன்னத்தில் அறை வாங்கிய ஜிம்பாயை பார்த்துவிட்டு சந்தனத்திடம், இவனுக்கு தேவையான பணம் கொடு என்று சொல்லிவிட்டு அவருடைய அறையை நோக்கி சென்றார். இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் 4 அறை சேர்த்து வாங்கியிருக்கலாமே என்று அந்த ஜிம் பாய் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதே நேரம் மாடியில் நின்றிருந்த நிவேதா நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தாள். நட்சத்திரங்கள் தவணை முறையில் கண் சிமிட்டி கொண்டிருந்தன. பக்கத்து வீட்டிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்த வேப்பமர கிளைகள் குளிர்ந்த காற்றை பரிசளிக்க கொல்லைப்புறத்திலிருந்து மல்லிகைப்பூ வாசம் கமழ்ந்து கொண்டிருந்தது. நாளைக்கு 5 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்லிட்டான். வீட்டை விட்டு ஓடிப்போய் கல்யாணம் செய்வதில் அவளுக்கு எந்த காலத்திலும் உடன்பாடு இருந்தது இல்லை. ஆனால் இப்பொழுது நிலைமை வேறு சரியில்லையே. என்ன இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பெயர் தான். கல்யாணம் பண்ணிக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்தால் ஏற்படுத்திய கெட்ட பெயரை சரி பண்ணி கொள்ளலாம். ஆனால் கெட்ட பெயர் ஏற்படுமே என்று பயந்து கதிரை இழக்க முடியாது. பல்வேறு எண்ணங்கள் அவள் மனசில் சூறாவளியா சுழண்டு கொண்டிருந்தது. வானத்தில் வெள்ளையும் அல்லாத வெளிரிய பழுப்பும் அல்லாத நிலா பொழிவு. பூமி தோன்றிய காலத்திலிருந்து எத்தனையோ காதலர்கள் இந்த வெண்ணிலாவின் மேற்பார்வையில் காதலித்திருப்பார்கள். எத்தனையோ காதலர்களை இந்த நிலா பார்த்திருக்கும். லைலா மஜ்னு, அம்பிகாவதி அமராவதி, ரோமியோ ஜூலியட். அந்த வரிசையில் கதிர் நிவேதா. ஜாதி மத அந்தஸ்து வெறிக்கு இன்னும் எத்தனை காதல்கள் தான் பலியாகும்? நிலவே, நீ இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டாயா? பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பியா? இருளில் கைவிடப்பட்ட எத்தனை இதயங்கள் நிலாவை பார்த்து இந்நேரம் பரிதவித்து கொண்டு இருக்கின்றனவோ யார் கண்டது? நிவேதா கண்களில் நீர் துளித்திருந்தது. மாடிப்படிகளில் காலடி சத்தம் கேட்க நிவேதா அவசரமாக கண்களை துடைத்தாள். வந்தது அவள் தங்கை மைதிலி. மாடியில் தனியாக நின்றுட்டு என்னக்கா பண்ணிட்டு இருக்க? அழறியா? மைதிலி ஓடி சென்று அக்கா இடுப்பை சுற்றி கையை போட்டு, ஏன் அழுவுற சொல்லு என்று கேட்டாள். நான் ஒன்று சொன்னா நீ செய்வியா? என்னக்கா சொல்லு. நான் வீட்டில் இல்லைனா அம்மாவை நீ நல்லபடியாக பார்த்துக்குவியா? நீ எங்கே போக போகிற? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பார்த்துக்குவியா? பார்த்துக்கிறேன். ஆனால் எதுக்காக இப்படி கேட்குறேன்னு புரியலையே. நிவேதா கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரும் அவள் கேட்ட கேள்விக்கு முடிச்சு போட்டு மைதிலி யோசிக்க அவளுக்கு புரிந்து போனது. அக்கா, அப்படின்னா நீ கதிர் கூட போறியா? நிவேதா பெருமூச்சு விட்டு கொண்டாள். தலையாட்டினாள். எங்களை விட்டுட்டு போறியா? அழுகை குமரி கொண்டு வர நிவேதா அடக்கி கொண்டாள். நீ இல்லாமல் நான் என்னக்கா பண்ணுவேன்? மைதிலி நிவேதாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். இருவரும் குலுங்கி அழுதார்கள். நிலா வழக்கம் போல் பார்த்து கொண்டே இருந்தது. நான் அப்படியெல்லாம் ஒரு இடம் விட்டுட்டு போயிட மாட்டேன். கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வருவேன். அக்கா திரும்பி வர்ற வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கோ என்று அழுகையினுடைய நிவேதா சொன்னாள். படிக்கட்டில் மறுபடியும் காலடி சத்தம் கேட்க மைதிலி அவசரமாக, அம்மா வர்றா, கண்ணை தொடச்சிக்கோ அக்கா என்றாள். அக்காவும் தங்கச்சியும் இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க?
என்று அம்மாவின் குரல் கேட்டது. மறுநாள் மதியம் 3 மணி. ரூமுக்குள் இருந்த கதிர் நிலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தான். ரூம் கதவு வெளியே பூட்டப்பட்டிருந்தது. ஏதாவது விஷயத்திற்கு கதவை தட்டினால் 10 ஜிம் பாய்ஸ் வந்து எட்டி பார்க்கிறார்கள். வெளியே போவதற்கு அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருந்தது. வெளியே காலடி வைத்தால் குண்டு கட்டாய் மறுபடியும் ரூமுக்குள் தள்ளிவிடுகிறார்கள். ஐயோ, இன்னைக்கு 5 மணிக்கு நிவேதா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணுவாளே, எப்படி இங்கிருந்து தப்பிப்பது என்று குட்டி போட்ட பூனையாய் சுத்தி கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு வழியும் புலப்படவில்லை. சோர்ந்து போய் கட்டிலில் உட்கார்ந்தான். நாகர்கோவில் ரயில்வே ஜங்ஷன். மாலை 5 மணி. முதல் பிளாட்பாரத்தில் கொச்சின் எக்ஸ்பிரஸ் சற்று நேரத்தில் புறப்படும் என்று அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த புத்தக கடை ஒன்றின் சைடில் நின்றிருந்த சுரேஷும் நிவேதாவும் எக்கச்சக்கமான பதற்றத்தில் இருந்தார்கள். எதிரே வந்து போய் கொண்டிருக்கும் கூட்டத்தில் கதிரை தேடிக்கொண்டிருந்தனர். சுரேஷ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கதிர் வந்துருவானா? வழக்கமாக எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு அவன் பண்ணவே இல்லை. அவன் வீட்டில் என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் உன் விஷயம்னா தலையே போனாலும் வந்துடுவான். சுரேஷ் கையில் வைத்திருந்த மாலை பத்திரிகையால் காற்று வீசி கொண்டிருந்தான். பெரிய டிராலிகளில் பெட்டிகளை தள்ளிக்கொண்டு போர்ட்டர்கள் சென்றனர். ட்ரெயினில் ஏறிய பயணிகள் வழியனுப்ப வந்தவர்களிடம் கடைசி நேர உரையாடல்களில் இருந்தனர். மேலும் ஒரு சிலர் தண்ணீர் பிடித்து கொடுப்பதிலும் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுப்பதிலும் முனைப்பாக இருந்தனர். ட்ரெயின் கிளம்ப தயாரானது. ட்ரெயின் புறப்பட போகும் பச்சை சிக்னலை சுரேஷ் பார்த்தான். கதிர் வரவில்லை. இந்த ட்ரெயின் கிளம்ப போகுது, ஆனால் இன்னும் கதிர் வரல. இந்த டிக்கெட்டை வேற யாருக்காவது கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. நிவேதா பதட்டமாக சரி என்று தலையாட்டினாள். சுரேஷ் ட்ரெயினை சுற்றியிருந்த கூட்டத்தினரிடையே ஓடினான். நிவேதா கையில் வைத்திருந்த பெட்டியையும் தோளில் மாட்டியிருந்த பேக்கையும் கீழே வைத்தாள். தோல் சுமை இறங்கியிருந்தது, ஆனால் மனசுமை ஏறியிருந்தது. தன்னுடைய கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள். மணி 5:10. ஒருவேளை அவனை வீட்டில் வைத்து பூட்டி விட்டார்களா? கடவுளே, அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்க வேண்டுமே. கொச்சின் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நீல உடம்பை அசைத்து ஸ்டேஷனை விட்டு வெளியேறியது. அவன் வரவில்லை என்றால் என்ன செய்வது? காலையில் காலேஜுக்கு கிளம்பும் பொழுதே ரகசியமாக துணிமணிகளை பெட்டியிலும் பேக்கிலும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். 5 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு போகவில்லை என்றால் அம்மாவுக்கு சந்தேகம் வரும். அவள் ரூமுக்குள் போய் பார்ப்பாள். அவள் எழுதி வைத்துவிட்டு வந்திருக்கும் லெட்டர் அம்மா கண்ணில் படும். லபோ திபோ என்று கூப்பாடு போடுவாள். எல்லாவற்றையும் பண்ணிவிட்டு கதிர் வராமல் திரும்ப போனால் எவ்வளோ பெரிய கேவலம். அப்பாவை எப்படி நேருக்கு நேராக பார்ப்பது? சற்று நேரத்தில் சுரேஷ் வந்தான். கொச்சின் டிக்கெட்டை 2 பேருக்கு பாதி ரேட்டுக்கு தள்ளி விட்டுட்டேன். இன்னும் 30 நிமிஷத்தில் சென்னை எக்ஸ்பிரஸ் வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸில் 2 டிக்கெட் எடுத்துட்டேன். கொச்சினில் தானே அவர் ஃப்ரெண்டு இருக்காருன்னு சொன்னார். இப்போ சென்னைக்கு போய் என்ன பண்ணுறது? எனக்கு என்னவோ கொச்சின் சரிப்பட்டு வராதுன்னு அப்போவே தோணுச்சு. அவன்கிட்ட சொன்னேன், அவன் கேட்கல. ஏன்னா கதிரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பைஜு கொச்சினில் தான் இருக்கான்னு அவங்க அப்பனுக்கு ஏற்கனவே தெரியும். இவனை வேற ஆளை காணலை. அடுத்ததா நேராக கொச்சினில் தான் போய் பார்ப்பானுங்க. எங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் அசோக் திருவான்மியூரில் தான் இருக்கான். மெட்ராஸ் ட்ரெயினில் நீங்கள் ஏறிட்டீங்கன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அவன் உங்களை பார்த்துக்குவான். மெட்ராஸா கொச்சினோ எதுவுமே நிவேதாவுக்கு முக்கியமில்லை. கதிரோடு இருந்தால் போதும், அவன் வந்தால் போதும். சரி, நீங்கள் 2 பேரும் எஸ்கேப் ஆகிற விஷயத்த வேறு யார்கிட்டையாவது சொன்னியா நிவேதா? இல்லை, காலேஜ் போயிருந்தப்ப என்னோட ஃப்ரெண்ட் பூர்ணிமா கிட்ட மட்டும் சொன்னேன். ஆனால் அவள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாள். உங்கள் 2 பேரையும் காணலைன்னதும் கதிரோட அப்பாவும் சித்தப்பாவும் வெறி பிடிச்சி தேடுவாங்க. என்கிட்ட வந்து கேட்டா நான் எப்படி சொல்ல போகிறதில்ல. அடுத்தது உன் சைடில் தான் விசாரிப்பாங்க. உன் வீடு, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்பாங்க. பூர்ணிமா சொல்லாமல் இருந்தால் சரிதான். சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருப்பதாக ஸ்பீக்கர்கள் அதிர இருவரும் மறுபடியும் பரபரப்பானார்கள். ரயிலின் தலை பிளாட்பாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்தது. கன்னியாகுமரியிலிருந்து வரும் ட்ரெயின் 5 நிமிடம் தான் இருக்கும் என்பதால் சுற்றி நின்றவர்கள் பரபரப்பாக தயாரானார்கள். என்னம்மா, இன்னும் கதிரையே காணல? எதுக்கு நாம ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச் பக்கமாக போய் நின்று பார்ப்போம். பயணிகள் அவசரமாக ஏறிக்கொண்டிருந்தனர். இருவரும் முதல் வகுப்பு பெட்டியை நோக்கி சென்றனர். மக்கள் கூட்டத்தின் நடுவே கதிரின் முகம் தென்படுகிறதா என்று நிவேதா பார்த்து கொண்டே சென்றாள். உள்ளுக்குள் ஏகத்துக்கும் திருக்கு திருக்கென்று பிரஷர் ஏறிக்கொண்டே இருந்தது. இருவரும் முதல் வகுப்பு பெட்டியின் அருகே போய் நின்றனர். நேரம் போய்கொண்டே இருந்தது. கதிரை காணவில்லை. சுரேஷ்க்கு டென்ஷன் டன் கணக்கில் ஏறிக்கொண்டிருக்க
ரயிலின் கடைசி பெட்டியிலிருந்து ட்ரெயின் புறப்பட போவதற்கான அறிவிப்பாக கார்டு பச்சை கொடியை அசைப்பதை பார்த்தான். அத்தியாயம் 9. ஏய், யாரது என்று சத்யா அதட்டலாக கேட்க ஜன்னலில் தெரிந்த கண்களை காணவில்லை. என்ன சார், என்னாச்சு? யாரோ ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க மயில்சாமி. பாட்டி உங்களை அப்புறமா வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு புயல் வேகத்தில் வீட்டை விட்டு வெளியே ஓடினான். மயில்சாமியும் அவனை பின்தொடர்ந்து ஓடினான். தட தடவென அவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியே ஓடிய சத்தம் தேய்ந்ததும் சின்னம்மா கிழவி தலையை மெதுவாக திருப்பி வாசலை பார்த்தாள். வாசல் கலங்களாகவும் வெளிச்சமாகவும் மாறி மாறி தெரிந்தது. கலருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் சென்று சென்று திரும்பியது. மறுபடி வீட்டுக்குள் திரும்பி பார்த்தாள். ஓரமாக சுருட்டி வைக்கப்பட்டு காய்ந்து போன சேலை அவளை பரிதாபமாக பார்த்தது. அவளின் கருத்து போயிருந்த உதடுகளில் விசித்திரமான புன்னகை. நடக்க போறத எவனுமே தடுக்க முடியாது என்று முணுமுணுத்தாள். வீட்டை விட்டு வெளியே ஓடிய சத்யா சைடில் திரும்பி ஜன்னலுக்கு ஓட ஏதோ ஒரு உருவம் வீட்டுக்கு பின்பக்கமாக ஓடுவது தெரிந்தது. ஏய் நில்லு என்று விரட்டி கொண்டு ஓடினான். யாரோ ஒரு பெண் தான். சேலை முந்தானையால் தலையை போர்த்தி கொண்டு ஓடினாள். வீட்டுக்கு பின்பக்கமாக இருந்த சின்ன சின்ன சந்துக்கள் வழியாக ஓட சத்யா விடாமல் விரட்டினான். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி குறைந்து கொண்டே போனது. அவிழ்த்து மரத்தில் கட்டப்பட்டிருந்த வண்டி மாடுகள் வைக்கோலை மென்று தின்றபடியே இருவர் ஓடுவதையும் நிமிர்ந்து பார்த்துவிட்டு வேலையை தொடர்ந்தன. வைக்கோல் படப்பு ஒன்றின் பின்பக்கமாக அந்த பெண் ஓட சத்யா பாய்ந்து அவள் கையை பற்றினான். அவள் கால் தடுமாறி வைக்கோல் படப்பு மேலே விழ அவள் மேல் சத்யா விழுந்தான். இருவரும் வைக்கோல் படப்புக்குள் புதைந்து போனார்கள். பின்னால் விரட்டி கொண்டு வந்த மயில்சாமி, இந்நேரம் நம்ம ஆளு பாத்தியை பிடிச்சி 4 அறை விட்டு எதுக்காக ஒட்டு கேட்டுன்னு கேட்டுட்டு இருப்பாப்படி என்று தனக்குத்தானே சொல்லியபடி வைக்கோல் படப்புக்கு பின்னால் வந்து பார்த்தான். யாரையுமே காணவில்லை. எங்கடா ஒருத்தரையும் காணோம் என்று சுத்திலும் தேடிக்கொண்டிருக்க படப்புக்குள் கசகசவென்று ஏதோ சத்தம். மயில்சாமி படப்பை பார்க்க உள்ளிருந்து சத்யா வெளியே வந்தான். அவன் தலைமுடிக்குள் உடைகளில் வைக்கோல்கள் ஆங்காங்கே சொருகியிருந்தன. அவனைத் தொடர்ந்து அவர்கள் விரட்டி கொண்டு வந்த பெண் நெகிழ்ந்திருந்த முந்தானியை சரி செய்து கொண்டே வந்தாள். மயில்சாமி அதிர்ச்சியாகி, லட்சுமி நீயா? ஏன் எங்களை பார்த்து பயந்து ஓடின என்றான். சத்யா ஒன்று புரியாமல் பார்க்க, யார் இவங்க? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இவ நம்ம ஊர் தான் சார். லட்சுமி கடம்பூர் ஸ்டேஷனில் வெள்ளரிக்காய் வித்துட்டு இருப்பாப்புல, அங்கேயே பார்த்துருப்பீங்க. ஆமாம்மா, நான் வரும்பொழுது கூட பார்த்தேன். ஆமாம், எதுக்காக எங்களை பார்த்து நீ ஓடின? மயில்சாமி நிற்பதை பார்த்ததும் லட்சுமி திரு திருவென விழிக்க, பரவாயில்ல என்னன்னு சொல்லு என்று சத்யா அவளை கேட்க, உங்களை தனியாக சந்தித்து ஒரு சில விஷயங்கள் சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன். நீங்கள் கிழவியோட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் ஜன்னல் ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லணும் இப்போ சொல்லு. மயிலனே, நான் சொல்ல போகிற விஷயத்த தயவு செஞ்சு ஊருக்குள்ளே போய் சொல்லிடாதீங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ஆபத்து. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு சத்யாவை நோக்கி திரும்பி, சார் உங்கள் பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு லெட்டர் போட்டது நான் தான். ஊர் நலத்தில் அக்கறை உள்ளவனு எழுதியிருந்தேனே, அது நான் தான். நீ தானே அது? நான் ஊருக்குள்ள எவனோ ஒரு ஆம்பளைன்னு நினச்சேன். இப்போதான் தெரியுது உங்கள் ஊருக்குள்ள ஆம்பளைங்களே இல்லைன்னு. லட்சுமி மயில்சாமியை பார்க்க மயில்சாமி தொண்டையை கணைத்து கொண்டான். எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு விஷயத்துக்கு வாங்க. லட்சுமி, இந்த ஊரே ரத்த காட்டேரி தான் இந்த கொலைகளை செய்தது என்று நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் எப்படி சந்தேகம் வந்துச்சு? லட்சுமி சுற்றிலும் ஒரு முறை பார்த்து கொண்டாள். மயில்சாமி வைக்கோல் படப்புக்கு பின்னால் போய் ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தான். யாரும் இல்லை என்று தலையாட்டியதும், சார் 3ஆவதா கொலை செய்யப்பட்ட கிழவியோட பேரன் தனபாலும் நானும் காதலிச்சிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கிற முடிவிலும் இருந்தோம். இந்த விஷயம் ஊர்ல யாருக்குமே தெரியாது. 3 மாசத்துக்கு முன்னால ஒரு நாள் தனபால் கடம்பூர்ல இருந்து நைட்டு ஊருக்கு திரும்பி வரும்பொழுது என்னமோ நடந்திருக்கு. மறுநாள் ஆள் வந்து சேரலன்னு தேடி பார்த்தா காட்டுக்குள்ள செத்து கிடந்தார். காட்டேரி அடிச்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடியை திரும்பி வாங்கி கடைசி காரியங்கள் பண்ணும்பொழுது நான் கூடவே இருந்தேன். என்னோட இழப்பையும் சோகத்தையும் கூட என்னால் வெளியே காட்ட முடியல. அழுதாள். ஆறுதல் சொல்லும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாமா என்று மயில்சாமி யோசிக்க சத்யா அவள் தோளில் தட்டி கொடுத்து அழாதே என்றான். லட்சுமி கண்ணை துடைத்து கொண்டே தொடர்ந்தாள். இடதுபுறம் கழுத்தும் தோள்பட்டியும் சேரும் இடத்தில் கடிப்பட்ட பல் தடங்களை பார்த்தேன். ஊர் மக்கள் மேலும் ஒரு சிலரும் பார்த்தாங்க. கொஞ்சம் ஆழமாகவே தான் இருந்துச்சு. அப்ப ரத்த காட்டியோட வேலைதானா இது? எல்லோரும் நினைச்ச மாதிரி நானும் முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். போதா குறைக்கு நான் கடம்பூருக்கு வியாபாரத்துக்கு போகும்பொழுது
பௌர்ணமிக்கு அடுத்த நாட்களில் காட்டுக்குள்ள மான்களும் குரங்குகளும் செத்து கிடக்கிறத பார்த்தேன். ரோட்டோரமா கிடையாது. சம்பவம் காட்டுக்குள்ள தான் நடக்குது. தனபால் பௌர்ணமி அன்னைக்கு செத்தாரு. அதுக்கப்புறம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் ஸ்டேஷனுக்கு வியாபாரத்துக்கு போகும்பொழுது அவர் பாடி கிடைச்ச இடத்துக்கு போய் ஏதாவது தடயமாகப்படுதான்னு பார்ப்பேன். அப்பதான் இந்த மான்கள் குரங்குகள் செத்து கிடக்கிறத பார்த்தேன். அதோட உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்காது, வெளிரி போய் கிடக்கும். பௌர்ணமி தினங்களில் மனுஷங்க யாரும் கிடைக்கலனா மிருகங்கள் ரத்தத்தை குடிச்சு ரத்த காட்டேறி தனது வேட்கையை தீர்த்துக்கும்னு நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் மனுஷ ரத்தம் மாதிரி மிருகங்கள் ரத்தம் அதோட வேட்கையை தீர்க்காதுன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றதை கேட்டிருக்கேன். சத்யா ஏதோ கேட்பதற்காக வாய் திறக்க, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு புரியுது. இதெல்லாம் ரத்த காட்டேரி வேலைதான் நிரூபிக்கிறதுக்கு போதுமான சாட்சியங்களாக இருந்தாலும் ரத்த காட்டேரி தான் வருதா இல்ல யாராவது வர வைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை என்று மேற்கொண்டு சொல்ல ஆரம்பித்தாள். சத்யாவும் மயில்சாமியும் கண்கள் விரிய அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு சத்யா மயில்சாமியை பார்த்து, அவ சொன்ன விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் வெளியில போகக்கூடாது, புரிஞ்சுதா? மயில்சாமி புரிஞ்சது என்பது போல் தலையாடினான். சத்யா லட்சுமியை பார்த்து, உன்னை நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். மதியம் 2 மணி. ஊருக்குள் இருந்த அடிப்பம்பில் பேண்ட் சட்டியை மடித்து விட்டு கொண்டு கை கால்களை சத்யா கழுவி கொண்டு இருந்தான். மயில்சாமி பம்பை அடித்தபடி போதுமா சார் என்று கேட்க, போதும் என்று சொல்லிவிட்டு கைக்குட்டியால் முகத்தை துடைத்து கொண்டான். பிறகு சத்யா பிரசிடென்ட் வீட்டை நோக்கி சென்றான். வெயில் தெருக்களில் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. பிரசிடென்ட் வீட்டுக்கு போகும் வழியில் ஒப்பாரி வைத்தபடி 4-5 பெண்கள் ஓடிவர அந்த கூட்டத்தில் கார்த்திகாவும் இருந்தாள். கூட்டத்தின் நடுவில் வந்தவள் ஒரு சிறுமியை கையில் தூக்கி கொண்டு வந்தாள். அவள் தூக்கி கொண்டு ஓடி வந்த சிறுமி தலை தொங்கி கிடந்தாள். எப்படியும் 7-8 வயதுக்குள் தான் இருக்கும். என்னம்மா எல்லோரும் பதட்டமா ஓடி வரீங்க, என்னாச்சு? புள்ளியை தூக்கி கொண்டு ஓடி வந்தவள், ஐயா புள்ளிய பாம்பு கொத்துருச்சுங்கய்யா என்று ஒப்பாரி வைத்தாள். சத்யா பதறி போய், பாம்பை பாத்தீங்களா? புள்ளியோட அம்மா எங்க அக்கா தான், பார்த்துருக்காங்க. பழுப்பு கலர்ல கட்டு விரியன் மாதிரி இருந்திருக்கு. உடம்பு பூரா பழுப்பு நிறத்தில் வெள்ளை பட்டைகள். புள்ளிய கொத்துருச்சேன்னு அங்கேயே மயக்கம் போட்டுட்டா. நாங்க தூக்கிட்டு ஓடி வந்தோம் என்றாள் அவள். கார்த்திகா இடைமறித்து, கட்டு விரியனா இருக்காது, ஓடுகாலி பாம்பாய் இருக்கும். நம்ம ஊர்ல அடிக்கடி தென்படும் விஷமில்லாத பாம்பு தான். இருந்தாலும் சந்தேகமா தான் இருக்கு. பாம்பு கடுத்த இடத்திற்கு மேலே காலில் இறுக்கமாக துணியை கட்டியிருந்தனர். சத்யா மூச்சு இருக்கிறதா என்று பார்த்தான். இருந்தது. மயக்கமாக இருக்க வேண்டும். சிறுமியின் காலை தூக்கி கடிபட தடத்தை பார்த்தான். ஒரு பல் தடம் ஆழமாகவும் மற்றொன்று அரைக்குறையாகவும் பதிந்திருந்தது. அப்படியென்றால் நிச்சயமாக விரியனாகவோ நல்ல பாம்பாகவும் இருக்காது, காப்பாற்றி விடலாம் என்று அவனுக்கு நம்பிக்கை வந்தது. கார்த்திகா சொன்ன மாதிரி பெரிய ஆபத்து இருக்காது, ஓடுகாலி பாம்பா தான் இருக்கணும், அதனால் காப்பாற்றிடலாம், அழாதீங்க என்று அங்கிருந்தவர்களுக்கு சத்யா ஆறுதல் கூறினான். கூட்டத்தில் பெண்ணொருத்தி, இன்னும் 2-3 ஆம்பளைங்க வந்தாங்கன்னா கட்டில வச்சு தூக்கிட்டு போயிடலாம். மாட்டு வண்டியில போனாலோ கட்டில வச்சு தூக்கிட்டு போனாலோ போய் சேரத்துக்குள்ள என்ன ஆகுமோன்னு சொல்ல முடியாது. மொப்பாட்டு இல்லைனா பைக் ஏதாவது கிடைக்குமா என்று சத்யா கேட்க, உடனே கார்த்திகா, எங்க சித்தப்பா வீட்டில் நர்மதா ஸ்கூட்டர் இருக்கு, அடுத்த தெருதான், வாங்க போகலாம் என்று சொல்லிவிட்டு முன்னால் ஓடினாள். அனைவரும் அவள் பின்னால் ஓட சத்யா பின் தொடர்ந்தான். மதிய நேரம் என்பதால் தெருக்களில் ஆள் நடமாட்டமில்லை. இருந்த கொஞ்ச பேரும் வயலுக்கு மற்றும் கடம்பூருக்கு வேலைக்கு சென்றிருந்ததால் தெருவை துடைத்து வைத்தது போல் காலியாக இருந்தது. அடுத்த தெருவில் கருக்களால் ஆன சிறிய காம்பவுண்ட் சுவரை தாண்டி கார்த்திகா உள்ளே நுழைந்தாள். வெளியே கட்டப்பட்டு இருந்த ஓலைத்தட்டிற்கு கீழே அவள் சித்தப்பா சின்னசாமி கயிற்று கட்டிலில் படுத்திருந்தார். கார்த்திகா போய் விஷயத்தை சொல்ல சின்னசாமி பதறி போய் வீட்டுக்குள் சென்று ஸ்கூட்டர் சாவியை எடுத்து வந்தார். பெட்ரோல் இருக்கு, ஆனா கொஞ்சம் கடகடன்னு சத்தம் வரும். சத்யா சாவியை வாங்கி ஸ்கூட்டரை 4 மிதி மிதித்து ஸ்டார்ட் செய்தான். சத்யா ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டு கார்த்திகாவை பார்த்து, குழந்தைய நீ வாங்கிக்கோ, பின்னால வண்டியிலே ஏறு என்றான். கார்த்திகா எதுவும் சொல்லாமல் குழந்தையை வாங்கி கொண்டு ஸ்கூட்டரில் ஏறிக்கொண்டாள். 2 பேருக்கும் நடுவில் குழந்தையை வைத்து பிடித்து கொண்டாள். பின்னால் நின்றிருந்த மற்ற பெண்களை பார்த்து, நீங்க ஏதாவது மாட்டு வண்டி பிடிச்சி வந்து சேருங்க, குழந்தையோட அம்மாவுக்கு என்னாச்சுன்னு 2 பேர் போய் பாருங்க, நாங்க அதுக்குள்ள கடம்பூர் GHக்கு போறோம் சொல்லிவிட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து வீட்டை விட்டு வெளியே சென்றான். பெண்கள் அனைவரும் பதட்டமாக பார்த்து கொண்டிருந்தனர். கடம்பூர் GH மாலை 4 மணி. அரசு மருத்துவமனையில் ஸ்பிரிட் நெடியும் மருந்து வாசமும் கலந்து கட்டி அடித்தது.
3 தீப்பெட்டி சைஸில் பில்டிங் கொண்ட சிறிய மருத்துவமனைதான். காம்பவுண்ட் சோரோரமாக இருந்த 2 வேப்ப மரத்தின் அடியில் நிறைய பேர் துணியை விரித்து படுத்திருந்தனர். காம்பவுண்டின் காரை பெயர்ந்த சுவர்களில் வெற்றிலை சிவப்பின் அடையாளங்கள். அதற்கு சற்று தள்ளியிருந்த மற்றொரு மரத்தடியில் அமரர் ஊர்தி நின்றிருக்க உள்ளே கிடத்தப்பட்டிருந்த யாரையோ பார்த்து யாரோ அழுது கொண்டிருந்தார்கள். எமர்ஜென்சி வார்டு என்ற போர்டின் ஒரு பக்க ஆணி கழண்டு அபாயகரமாக தொங்கிக் கொண்டிருக்க வெளியே தூண் பக்கமாக சாய்ந்து நின்றிருந்த கார்த்திகாவை நோக்கி வந்தான் சத்யா. கார்த்திகா பதட்டமாக அவனை நோக்கி திரும்பி டாக்டர் என்ன சொன்னாரு என்று கேட்க, ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு விஷமில்லாத பாம்புன்னு தான் சொன்னாரு. அதனால இன்ஜெக்ஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் வேற மருந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு ஆபத்து இல்லை. கார்த்திகாவின் முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. கார்த்திகா உணர்ச்சி வசப்பட்டு அவளின் இரு கைகளால் சத்யாவின் கையை இறுக பற்றி கொண்டாள். ஸ்கூட்டரில் வேகமாக வந்ததாலும் குழந்தையை காப்பாற்றும் அவசரத்தில் அலைந்து திரிந்ததாலும் சோர்ந்து போயிருந்தாள். அவள் தலைமுடி கலைந்திருந்தது. காதோரமாக சில முடிக்கற்றைகள் காற்றோடு பேசிக் கொண்டிருந்தன. முகத்தில் வெயிலின் பாதிப்புகள். தாவணியில் கசங்கள் அதிகமாக இருந்தது. இருந்தும் அபாரமான அழகோடு இருந்தாள். எங்க ஊருக்கு வந்து ஒரு உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் அவன் கண்களுக்குள் மூழ்கி போனாள். அவனும் தான். நேரம் போய்கொண்டிருக்க இருவரும் விலகுவதாக இல்லை. ஸ்பிரிட் வாசத்துடன் யாரோ ஒரு நர்ஸ் வழிவிடுங்க வழிவிடுங்க என்று அவசரமாக எமர்ஜென்சி வார்டுக்குள் நுழைய இருவரும் சுய நினைவுக்கு வந்தார்கள். அவள் கைகளை எடுக்க போக சத்யா மறுபடியும் அவள் கைகளை பற்றி கொண்டான். 2 மாட்டு வண்டிகள் அரசு மருத்துவமனை வாசலில் ஜல் ஜல் சத்தத்துடன் நுழைய இருவரும் திரும்பி பார்த்தார்கள். வடுகப்பட்டி ஊரை சேர்ந்த வண்டித்தான் என்று தெரிந்ததும் கார்த்திகா படக்கென்று கையை உருவிக்கொண்டாள். வண்டியிலிருந்து இறங்கிய சிறுமியின் தாயும் அவளின் சொந்தக்காரர்களும் அழுதுபடி ஓடி வந்தனர். வராண்டாவில் சத்யாவும் கார்த்திகாவும் நிற்பதை பார்த்ததும் அவர்களை நோக்கி வந்தனர். அவர்களை கண்ட சத்யா, பதட்டப்படாதீங்க, ஒண்ணுமே இல்லை. குழந்தை பத்திரமா நல்லபடியா இருக்கு. 3ஆம் நம்பர் கட்டில தான் படுக்க வச்சிருக்காங்க. குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு. சத்தம் போடாம போய் பாருங்க. வந்த அனைவரும் மாறி மாறி சத்யாவுக்கும் கார்த்திகாவுக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு எமர்ஜென்சி வார்டுக்குள் சென்றனர். சோர்வாக இருந்த கார்த்திகாவை பார்த்தான் சத்யா. உன்னை வேணும்னா நான் வீட்டில் கொண்டு போய் விட்டுருவா? வேண்டாம், ஆபத்துங்கிறதால உங்க வண்டியில வந்துட்டேன். இப்ப தனியா உங்க கூட வண்டியில போனா ஏதாவது பேசுவாங்க. நான் இவங்க கூடவே மாட்டு வண்டியில வந்துக்கிறேன். பரவாயில்லையே, நான் கொடுத்த கயிறை கையில கட்டியிருக்கீங்களே. நீ கொடுத்த கயிறை நான் கட்டிக்கிட்டேன். அதே மாதிரி நான் எப்போ கயிறு நீ? சத்யா முடிக்காமல் நிறுத்தி கொண்டான். கார்த்திகா சிரிப்பை முழுங்கிவிட்டு என்ன சொல்றீங்கன்னு புரியல என்று புரிந்தும் புரியாமலும் கேட்டாள். ஒண்ணுமில்ல. சரி, உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். நீங்க கிளம்புங்க. ஸ்கூட்டரை சித்தப்பா வீட்டை விட்டுடு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அடுத்தது உன்னை எப்போ பார்க்கலாம்? எப்போ வேணா பார்க்கலாம். இன்னைக்கு நைட்? என்றால் தலை குனிந்தபடி. எனக்கு கடம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கொஞ்சம் விசாரிக்கிற வேலை இருக்கு. நான் போயிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போறேன். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் என்று கார்த்திகா பதறத்துடன் கேட்க, நான் இங்க வந்த வேலை நடக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சா தான் முடியும். இரவு நீ வரும்பொழுது எல்லாவற்றையும் விளக்கமா சொல்றேன். வந்தவங்க கிட்ட முக்கியமான வேலை விஷயமா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லு. வரட்டுமா? கார்த்திகா சரி என்று தலையாட்டினாள். சத்யா ஸ்கூட்டர் நிறுத்தி வைத்திருந்த இடத்தை நோக்கி சென்று ஸ்டார்ட் செய்து அரசு மருத்துவமனை விட்டு வெளியே சென்றான். அவன் வெளியே போகும் வரை அவள் பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். கடம்பூர் போலீஸ் ஸ்டேஷன். மாலை 5 மணி. சப் இன்ஸ்பெக்டர் கார்மேகத்துக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சத்யா போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தான். அவர் சொன்ன தகவல்களால் அவன் படபடப்பு எகிரி இருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் சொன்னதன் சாராம்சம் இதுதான். எதுவுமே இயற்கை மரணங்கள் கிடையாது. ஆனால் என்ன காரணமாக மரணங்கள் ஏற்பட்டது என்று உறுதியாக அட்டாப்சி ரிப்போர்ட்டில் சொல்ல முடியவில்லை. இறந்து போனவர்கள் 4 பேர் உடலிலும் ஆழமான பல் தடங்கள் இருந்தன. வரிசையாக 5-6 கோரைப்பல் பதிந்த தடங்கள். அவர்கள் உடம்பில் 3/4 ரத்தம் இல்லாமல் தான் கிடைத்திருக்கிறது. காட்டை சுற்றி சோதனை செய்துவிட்டோம். சமூக விரோத செயல்கள் நடந்ததற்கான எந்த அறிகுறியும் கிடைக்கவில்லை. இரத்த காட்டேரி நடமாட்டம் இருக்கு என்று ஊர் மக்கள் சொல்வதை நம்பாமல் இருக்க முடியவில்லை.
விஷயம் பேப்பர்காரர்களுக்கு தெரிந்தால் சுற்று வட்டாரத்தில் எல்லா ஊர்களிலும் பீதி பரவிவிடும் என்பதால் தகவல் தெரிவிக்கவில்லை. அதனால் ஆஃப்லைனில் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கார்மேகம் சொல்லியிருந்தார். போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள் நிறுத்தி வைத்திருந்த ஸ்கூட்டர் பக்கமாக யோசித்தபடியே வந்து நின்றான் சத்யா. ஒருவேளை இவர்கள் எல்லோரும் சொல்வது போல் இரத்த காட்டேறிதானோ? நாளை பௌர்ணமி வேறு. சம்பவம் நடக்கும் காட்டிற்கு சென்றால் நிச்சயமாக ஏதாவது தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. காலையில் லட்சுமி சொன்ன விஷயங்களும் சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயங்களையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அமானுஷ்ய செயல்பாடு தான் அதிகமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. இரத்த காட்டேரியாக இருந்தால் நான் எப்படி சமாளிக்கப் போகிறேன்? பயமாக இருந்தது, ரொம்பவே பயமாக இருந்தது. ஏதேதோ நினைத்து தைரியத்தை ஏற்படுத்தி கொள்ள பார்த்தான். முடியவில்லை. இஷ்ட தெய்வங்களை எல்லாம் நினைத்தான். ஒன்றும் தேரவில்லை. திடீரென்று ஃப்ளாஷில் கார்த்திகாவின் முகம் வந்து போனது. இன்ஸ்டண்டாக தைரியம் வந்தது. காதலுக்கு நன்றி. வந்தது வந்துட்டோம். இதுக்கு மேலே பயந்துட்டு இருந்தா காரியம் நடக்காது. துணிவே துணைன்னு தலைவர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கார். 2இல் 1 பார்த்து விட வேண்டியதுதான். காலரை தூக்கி விட்டுக்கொண்டு ஸ்கூட்டரில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்தான். அத்தியாயம் 10. வானத்தில் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் நிலவு பிடிக்க வரும் மேகங்களுக்கு பிடி கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டு வாசலில் சேர்களை எடுத்து போட்டு பிரசிடென்ட் ரத்தினசாமி ஊர் முக்கியஸ்தர்கள் 2 பேருடன் பேசிக் கொண்டிருந்தார். கோவிலை பெருசாக கட்டும் பிரச்சனை தான் அவர்கள் பேச்சில் பெரிதாக அடிபட்டு கொண்டிருந்தது. அவர் சாப்பிட்டு விட்டால் தட்டு பாத்திரங்களை எல்லாம் கழுவி வைத்து விடலாம் என்று பாக்கியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பேச்சு முடிவதாக தெரியவில்லை. இரத்த காட்டேரி பிரச்சனைனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 ஜாதிக்காரங்க இடையிலும் ஒரு பயம் வந்திருக்கு. அதனால நம்ம ஊர் அம்மன் கோவில் கட்டுவதில் பெருசா எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். அம்மன் உத்தரவு கொடுத்துருச்சுன்னா வேலையை ஆரம்பிச்சிடலாம் என்று ரத்தினசாமி சொல்லிக் கொண்டிருக்க அந்த முக்கியஸ்தர்களில் ஒருவர், இருந்தாலும் கோவில் கட்டின பெரிய வடுகர் இல்லைங்கிறதுனால சின்ன வடுகர்கிட்டையாவது ஒரு வார்த்தை கேட்கணும். வந்த மற்றொருவர், வேணாம்பா, படுத்த படுக்கையா கிடக்கிறார். இதுல அவர் பையனை வேற காட்டேறி அடிச்சிருச்சு. அவரிடம் போய் என்னத்தை கேட்கறது? நாமளே நல்லது கெட்டது முடிவு பண்ணி விஷயத்தை மட்டும் அவரிடம் போய் சொல்லுவோம். என்ன பிரசிடென்ட் ஐயா, நான் சொல்றது சரிதானே? பிரசிடென்ட் பதில் சொல்வதற்குள் வீட்டுக்குள் இருந்த பாக்கியம், மணி 9 ஆக போகுது, வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசுங்களேன் என்று சத்தமாக கேட்க, கோவில் பிரச்சனை பேசிட்டு இருக்கோம், நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன் என்று திரும்பி பார்க்காமல் பதில் சொன்னார். முக்கியஸ்தர்களில் ஒருவர், ஐயா நீங்க சாப்பிடுங்க, வர வாரத்துல நல்ல நாளா பார்த்து பிரசன்னம் பார்த்துட்டு அடுத்த கட்ட வேலைகளில் இறங்கலாம். இருவரும் விடைபெற்று கிளம்பினார்கள். பிரசிடென்ட் வீட்டுக்குள் சென்றார். கார்த்தி சாப்பிட்டாளா? அவ அப்பவுமே சாப்பிட்டாச்சு, சொல்ல மறந்துட்டேன். மதியம் விசாலாட்சி வந்திருந்தா. மேற்காலத்தோப்பு 2 ஏக்கர் எழுதி வைக்கிறதா சொல்லியிருந்தீங்களே, அதை எப்போ செய்வீங்கன்னு கேட்டா. நான் கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். எழுதி வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாக்கியம். சின்னசாமிக்கு எழுதி வச்சோம்னா அதை வீணா விற்று சீட்டு குடின்னு தான் போகும். ரவிக்குமார் இப்போத்தான் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். கொஞ்சம் வளரட்டும், அவன் பேரில் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லு. பிற்காலத்தில் அவனுக்கு உதவியாக இருக்கும். உங்க தம்பி கோச்சுக்குவாரே, ஏற்கனவே அவன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறதில்ல. அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நான் அவன் பேரில் எழுதி வைக்க முடியுமா? நல்லது தான் செய்ய முடியும். விசாலாட்சி வந்தானா தெளிவா சொல்லிடு. லைட்டை அணைத்துவிட்டு ரூமுக்குள் கட்டிலில் படுத்திருந்த கார்த்திகாவுக்கு மதியம் நடந்த சம்பவங்கள் சினிமா போல் மறுபடியும் அவள் மனதிற்குள் ஓடியது. இன்றைக்கு நைட்டு சந்திக்கலாமா என்று கேட்டாரே, எப்படியும் இன்னும் 1-2 நாட்கள் தான் இருப்பார். வேறு வழியில்லை. எப்படி போய் பார்ப்பது? அம்மாவும் அப்பாவும் தூங்கிவிட்டால் போய் பார்க்கலாம். சத்யாவை முதல் நாள் இரவு வீட்டில் பார்த்ததிலிருந்து இன்றைக்கு சாயங்காலம் GHல் ஸ்கூட்டரில் அவன் திரும்பி பார்த்தபடி சென்றது வரை மீண்டும் மனதுக்குள் ஒளிபரப்பாகியது. சத்யாவை பற்றிய விஷயங்கள் நினைத்து பார்ப்பதில், அவன் முகத்தை ரசிப்பதில், அவன் பேச்சை கேட்பதில் ஒரு புதுவிதமான சுகம். பூஞ்சிறகால் அவளை தீண்டுவது போல் ஒரு கிளர்ச்சி. கோவில்பட்டி காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பொழுது எத்தனையோ இடங்களுக்கு சென்று இருக்கிறாள். காலேஜில் எத்தனையோ பசங்களை பார்த்திருக்கிறாள். யாரிடமும் இல்லாத விசேஷம் அப்படி என்ன இவனிடம் இருக்கிறது? பெரிய அழகன் என்று சொல்லிவிட முடியாது.
வீரதீர பராக்கிரமசாலி மாதிரியும் தெரியவில்லை. குடும்ப பின்னணி, என்ன மாதிரி வேலை எதுவுமே தெரியவில்லை. வேறு என்னதான் அவனிடம் இருக்கிறது? அவன் கண்களில் உண்மை இருக்கிறது. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவையா? 3 நாட்கள் வேலை முடிந்து அவன் கிளம்பி விட்டால் நான் என்ன செய்வது? கார்த்திகா புரண்டு படுத்தாள். மனசுக்குள் விசித்திர அவஸ்தை. மறுபடியும் திரும்பி படுத்தாள். படுத்தவுடனே தூங்கிவிடும் அவளுக்கு இது புதுசாக இருந்தது. தூக்கத்தில் இருக்கிறாளா, முழித்திருக்கிறாளா எதுவுமே அவளுக்கு தெரியவில்லை. விவரிக்க முடியாத நினைவோட்டம், புரியாத காட்சிகள் எல்லாம் தோன்றியது. அதே நேரம் சத்யா தங்கியிருந்த ஓட்டு வீட்டுக்குள் சத்யாவும் லட்சுமியும் மயில்சாமியும் பேசிக் கொண்டிருந்தனர். நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கல. நாளைக்கு நிச்சயமா ஏதாவது சம்பவம் நடக்கலாம். எனக்கு ஊருக்குள்ள உங்க 2 பேரையும் தான் இப்பொழுதைக்கு தெரியும். உதவி செஞ்சா நீங்க தான் செய்யணும். அதனால இன்னைக்கு ராத்திரியும் நாளைக்கு ராத்திரியும் கொஞ்சம் கவனமா கண்காணிக்கணும். நாளைக்கு பௌர்ணமி என்பதால நான் நாளைக்கு ராத்திரி போகிறேன். இன்னைக்கு ராத்திரி சம்பவம் நடந்த இடத்துக்கு 2 பேருமே போங்க. ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. 10 மணிலேருந்து ஒரு 3 மணி நேரம் அங்கிருந்து கண்காணிங்க. அப்புறமா வந்துடுங்க. எதுக்காக சொல்றேனா, 4 கொலைகளும் அந்த டைமுக்குள்ள தான் நடந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தபொழுது அது எனக்கு தெரிஞ்சுது. உடனே லட்சுமி, பௌர்ணமி அன்னைக்கு தானே கொலைகள் நடக்குது, இன்னைக்கு எதுக்காக போக சொல்றீங்கன்னு புரியலையே என்று கேட்க, நீ தானே அந்த சந்தேகத்தை கிளப்பின. ரத்த காட்டேரி தானா வருதா இல்லை யாராவது வர வைக்கிறாங்களான்னு. எனக்கு என்னவோ அப்படி யாராவது கிளப்பிவிடும் பட்சத்தில் அந்த சுற்று வட்டாரத்தில் அவர்கள் நடமாட்டம் இன்றைக்கு இருக்கலாம். நீ ஏற்கனவே சொன்ன நபர் நிச்சயமாக வருவார். அவர் சார்பில் வேறு யாராவது வரலாம். இல்லை நாம் சந்தேகப்படாத வேறு யாராவது கூட வரலாம். இன்னைக்கு என்ன அங்கே யாராவது பார்த்தா நான் எதையாவது கண்டுபிடிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உறுதியாயிடும். நாளைக்கு சம்பவம் நடக்காமல் கூட போயிடலாம். கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான். உங்களால் செய்ய முடியுமா? என் காதலனை அநியாயமாக சாகடிச்சவன் யாராக இருந்தாலும் பழிக்கு பழி வாங்கணும். அதுக்காகத்தான் கடுதாசி போட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். லட்சுமியின் குரலில் குரோதம் கொப்பளித்தது. மயில்சாமி பயத்தில் முழித்து கொண்டிருந்தான். மயிலு ஒன்றும் சொல்லலையே சார். நைட் நேரத்தில் அங்கே போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நான் மாட்டேன் சார். வரவன் எங்களை பார்த்தால் ஆபத்து தானே. ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் எனக்கு துணையா யாரு வருவா? தாமரைக்குளம் பக்கத்தில் மறைவான இடமா பார்த்து இருந்தோம்னா, இல்லை மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டோம்னா எவனாவது வந்து போறானான்னு தெரிஞ்சிடும். நம்மையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தப்பு செஞ்சது யாராக இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் மயில்சாமி. மேலும் உங்கள் ஊரில் அப்பாவிகள் சாகாமல் தடுக்கணும். அதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்னா எடுக்கலாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். தப்பி தவறி காட்டேரியை கிளப்பி விடுறவன் உங்களை பார்த்துட்டா கூட எதுக்காக அவன் அந்த நேரத்தில் அங்கே வந்தான்னு உங்ககிட்ட போய் தானே சொல்லுவான். ஏன்னா உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி நீங்களும் ஊரில் யாருக்கும் தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணுறீங்க. அதனால காட்டு பக்கம் இன்னைக்கு ராத்திரி ஒதுங்கி இருக்கீங்கன்னு சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவன் நம்பிடுவான். மயில்சாமியின் முகம் 1000 வாட்ஸ் வெளிச்சத்தில் பிரகாசமானது. நாக்கை சப்பு கொட்டிக்கொண்டான். ஆஹா, இது வல்லவோ ஐடியா. நான் ரெடி. மயில்சாமி பார்க்காத நேரத்தில் லட்சுமியை பார்த்து சத்யா கண்ணடித்தான். லட்சுமி புரிந்து கொண்டாள். அப்ப நான் போயிட்டு 10 மணிக்கு மேலே ஊர் எல்லையில் இருக்கிற வாட்டர் டேங்குக்கு வந்துடுறேன். நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்துரு என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு சென்றாள். சத்யா மயில்சாமியை பார்த்து, துர்கா கடைக்கு போய் சிகரெட் வாங்கிட்டு அவளை லேசா கிளறிட்டு வருவோம். துர்கா கடையை நோக்கி இருவரும் சென்றார்கள். கடையை மூடும் தருவாயில் இருந்தாள். சிறிய மளிகை கடைத்தான். சத்யாவை பார்த்ததும் வாங்க சார் என்றாள். கத்திரி சிகரெட் இருக்காமா? இருக்கு சார் என்று சொல்லிவிட்டு ஒரு பாக்கெட் எடுத்து கொடுத்தாள். சத்யா அதற்குரிய பணத்தை கொடுத்தாள். துர்காவுக்கு உழைப்பில் உரைமேறிய உடம்பு. அதனால் வீணான சதை பிரதேசங்கள் எதுவும் இல்லை. அனைத்து பகுதிகளும் அளவாய் திட்டமாய் இருந்தது. சிகரெட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட்டை உருவி துர்காவிடம் தீப்பெட்டி வாங்கி பற்ற வைத்தான். உன் புருஷன் என்ன பண்றாரு? எத்தனை பசங்க? என் புருஷன் கொத்தனார். வீடு கட்டுற வேலைகளுக்கு பல ஊருக்கு போவார்.
இப்போ கோவில்பட்டிக்கு போயிருக்கார். அடுத்த வாரம் வருவார். எனக்கு ஒரே ஒரு பையன், 4ஆம் கிளாஸ் படிக்கிறான். சத்யா மயில்சாமியிடம் கண்ணை காட்ட, துர்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீ சாமி வந்து ஆடும்பொழுது நம்ம ஊரில் இருக்கிற ரத்த காட்டியோட பேர் கங்காலின்னு சொன்னியே, அதை பற்றி நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சாரு காட்டுக்கு செக்கிங் போகணும்னு சொன்னார். அதனால நம்ம ஊர் கதைகளை சொல்லிட்டு இருந்தேன். நீ சொன்ன தகவலையும் சொன்னேன். எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும்? துர்கா சாதாரணமாக, உனக்கு தெரியாதானே, மாறி எனக்குள்ளே இறங்கிடுச்சுனா அதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தைகள் என்னோடது இல்லை, அது மாறி பேசுறது. அவ தான் என் மூலமாக சொல்லியிருக்கா. மற்றபடி எனக்கா எந்த ஒரு விஷயமும் தெரியாது. துர்கா பேசும்பொழுது சத்யா அவளையே பார்த்து கொண்டிருந்தான். ரொம்ப சாதாரணமாகத்தான் பேசினாள். நாளைக்கு பௌர்ணமி, காட்டு பக்கம் போகாதீங்க. அப்படியே போனாலும் பகலில் போயிட்டு வந்துருங்க. ராத்திரி போனால் காட்டு ஏறி வேட்டையாடிட்டு இருக்கும். இருமல் சத்தம் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். வேலன் தாத்தா இரும்பிக் கொண்டே வந்தார். என்ன காட்டேரி பற்றி பேசிட்டு இருக்கீங்க? அம்மாடி, கொஞ்சம் புகையிலை கொடு. மளிகை கடையின் சைடில் தொங்கிக் கொண்டிருந்த சுண்ணாம்பு டப்பாவில் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்து கையில் வைத்திருந்த வெற்றிலையில் தடவி கொண்டார். துர்கா எடுத்து கொடுத்த புகையிலையில் கொஞ்சம் அதன் நடுவில் வைத்து வாய்க்கில் போட்டு மென்றார். வெற்றிலையே நன்றாக மென்று முதலில் வந்த சாரை புளிச்சென்று வேலன் தாத்தா சைடில் துப்பினார். பின்னர் சத்யாவை நோக்கி திரும்பி, தம்பி, அந்த காலத்தில் நம்ம ஊரில் காட்டேரிய கும்புற குடும்பங்கள் இருந்துச்சு. அதனால காட்டுக்குள்ள காட்டேரி நடமாட்டம் இருக்கும். காட்டேரிக்கு இருசின்னு ஒரு பேரும் இருக்கு. அதில் பல வகை உண்டு. இந்த காட்டில் இருந்தது குழி இருசி. காட்டேரி அம்மனுக்கு கோவில்னு தனியாக எதுவும் கிடையாது. ஒரு வேப்ப மரத்தடியில் உள்ள குழிதான் கோவில். அதனால தான் குழி இருசுன்னு பேரு. பௌர்ணமிக்கு முந்தின இரவில் காட்டேரியை கும்பிடுகிறவர்கள் ஒரு புது துணியால் வாயை கட்டிக்கிட்டு வேப்பமர குழியை மூடியிருக்கும் தழை குப்பை குளங்களை எடுத்து சுத்தம் செய்வாங்க. மண்ணை ஓர் அங்குலம் வெட்டி எடுத்து தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து புதிய மண்ணில் பிடித்த உருண்டைகளை எண்ணி பார்க்காமல் குழியில் வைப்பாங்க. காட்டேரிக்கு படைக்கப்படும் வெற்றிலை, பாக்கு, கருப்பு மணி, கற்பூரம், கொழுக்கட்டை எதையுமே எண்ணி பார்க்கக்கூடாது. குழியின் நடுவில் ஒரு இலை போட்டு சோறு படைப்பாங்க. அடுத்தது கருப்பு பொட்டக்கோழியை பலியிட்டு அதன் ரத்தத்தை சேற்றில் விட்டு பிசைஞ்சி 4 திசைகளில் வீசி எறிவாங்க. காட்டேரி அம்மனுக்கு படைக்கப்படும் எந்த பொருளையும் அவளை கும்பிடாதவங்க யாருக்கும் கொடுப்பதில்லை. வழிபாடு முடிஞ்சதும் அந்த குழியை மூடிடுவாங்க. அடுத்த வழிபாட்டின் போது குழி மீண்டும் தோண்டப்பட்டு சுத்தப்படுத்தப்படும். காட்டேரிக்கு தேவையான பலி கொடுத்து நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டா வேண்டிய உபகாரங்களை செய்யும். பலி கொடுக்கலனா உக்கிரமாகி அதுவா வேட்டையாட ஆரம்பிச்சிடும். ஐயா, இப்போ இங்க இருக்கிறதா சொல்லப்படுகிற ரத்த காட்டேரியும் நீங்க சொல்ற குழி இருசி தானா என்று சத்யா கேட்டான். இல்ல, இது வேற. குழி இருசி எப்பவோ போயிருச்சு. இந்த ரத்த காட்டேரி எங்கிருந்தோ வந்திருக்கு. காட்டுல இருசியும் இல்லை, ஊருக்குள்ள அம்மனும் இல்லை. அதனால இந்த காட்டை சொந்தம் கொண்டாடிட்டு வேட்டையாடிட்டு இருக்கு. ஐயா, எனக்கு இன்னொரு சந்தேகம். நமக்கு பிடிக்காதவங்களை கொலை செய்வதற்காக காட்டேரியை ஏவி விட முடியுமா? வேலன் தாத்தா மறுபடியும் வெற்றிலை சாற்றை புளிச்சென்று மணலில் துப்பி கொஞ்ச நேரம் வெற்றிலையை வாயில் குதப்பினார். தம்பி, பொதுவாக காட்டேரி அம்மன் நல்லதுதான் செய்யும். ஆனா இங்கே வந்திருக்கிறது அம்மன் கிடையாது, வேற ஏதோ ஒரு ரத்த காட்டேரி. அதனால நீங்க சொல்றபடி நடக்க வாய்ப்பு இருக்கு. மயில்சாமியும் துர்காவும் அவர்கள் பேசுவதை அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். சத்யா ஏதோ யோசித்தபடி நின்றிருந்தான். வேலன் தாத்தா அவனை பார்த்தார். பின்னர் சத்யாவின் தோளில் கை போட்டு அவனை தனியாக கூட்டி சென்றார். மயில்சாமி துர்காவிடம், ரத்த காட்டேரியோ செத்த காட்டேரியோ நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல. நீ ராம்சேட் பீடி 2 கட்டு கொடு. பழைய பாக்கியை யார் தருவா? முதல்ல அதை கொடு. என்ன துர்கா, நாம் அப்படியா பழகியிருக்கோம்? துர்கா அவனை முறைத்தவாறே பீடி கட்டையை எடுத்து கொடுத்தாள். தம்பி, என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க, வாய் வரைக்கும் வருது, ஆனால் கேட்காம இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க என்று தாத்தா சத்யாவை கேட்க, தாத்தா, ஊருக்குள்ள எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயம் நடக்காமல் தடுக்கிறதுக்காக, இல்லனா ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதற்காக எங்கேயோ இருந்த ரத்த காட்டேரிய இங்க கூட்டி வந்திருக்க முடியுமா? கூட்டி வந்து யார் மேலேயாவது ஏவி விட முடியுமா?
தாத்தா அவனை ஒரு நொடி அதிர்ச்சியாக பார்த்தார். பின்னர், இரத்த காட்டேரிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா பண்ண முடியும். மந்திரம் தெரிந்தவர் மூலமா யாராவது செய்திருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நடந்திருந்தா காட்டேரி யாரை பிடிச்சிருக்கோ அவங்களையும் அவங்களை சார்ந்தவர்களையும் பலி வாங்காமல் விடாது. மேலும் ஒரு சில தகவல்கள் தாத்தாவிடம் கேட்டுவிட்டு சத்யா அவரிடமிருந்து விடைபெற்று வந்தான். மயில்சாமியும் அவனும் வீட்டை நோக்கி சென்றனர். வீடு வந்ததும், சார், அப்ப நான் கிளம்புறேன். ராத்திரி நீங்க சொன்ன வேலை இருக்குல்ல என்று சொல்லிவிட்டு மயில்சாமி கிளம்பினான். லட்சுமியுடன் தனியாக இருக்க போகும் ராத்திரியை நினைத்து கிளுகிளுப்பானான். நிலா அது வானத்து மேலே, பலானது ஓடத்து மேலே என்ற பாடலை முணுமுணுத்தபடி நடந்தான். சத்யா தன் வீட்டிற்கு வந்து வேலம்மாள் கொண்டு வந்து வைத்திருந்த குடத்திலிருந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்து கொடுத்தான். ரூமில் இருந்த மஞ்சள் பல்பு வெளிச்சம் பலகீனமாக இருந்தது. அவன் மனசுக்குள் எக்கச்சக்கமான கேள்விகள். கோவில் கட்டுவது நிறுத்துவதற்காக கொலைகள் நடக்கிறது என்று வைத்துக்கொண்டால் எதற்காக எங்கேயோ இருந்த இரத்த காட்டேரி கூட்டி வர வேண்டும்? கோவில் கட்டுவது நிறுத்துவதற்கு வேறு வழிமுறைகளே கிடைக்கவில்லையா என்ன? வேறு ஏதாவது தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கிறதா? கோவில் கட்டுவதை தடுப்பது செகண்டரி காரணமாக இருக்குமா? வேறு ஏதாவது பிரைமரி ரீசன் இருக்கிறதா? இல்லை உண்மையிலேயே எங்கிருந்தோ வந்த இரத்த காட்டேரி பொழுது போகாமல் வேட்டையாடி கொண்டிருக்கிறதா? ஐயோ என்று அவனையும் அறியாமல் கத்தினான். மண்டை குழம்புகிறது. இந்த இரவு மயில்சாமியும் லட்சுமியும் போய் நோட்டமிட்டு வரட்டும். ஏதாவது தகவல் கிடைக்கிறதா என்று பார்ப்போம். ஏற்கனவே விரித்திருந்த பாயில் சத்யா படுத்தான். வானில் நிலா பொழிவு இன்னும் உச்சத்தை அடையவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அனாதி நட்சத்திரங்கள், பூச்சிகளின் வகை வகையான சத்தங்கள் தெருவை நிரப்பியிருந்தது. சத்யாவுக்கு தனிமை கொஞ்சம் எரிச்சலாகத்தான் இருந்தது. இன்னைக்கு நைட் சந்திக்கலாம் என்று கார்த்திகாவிடம் சொல்லியிருந்தேனே, வருவாளா? எத்தனை சுலபமா எங்களுக்குள் காதல் தோன்றிவிட்டது. சத்யாவுக்கு உண்மையிலேயே வேப்பாகத்தான் இருந்தது. இனி அடுத்த கட்டம் என்ன? அடுத்த 2 நாட்களில் வேலை முடிந்து கிளம்பிவிட்டால் அவளை எப்படி சந்திப்பது? டக் டக். வீட்டு பின்பக்க கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்க சத்யா எழும்பி போய் கதவை திறந்தான். இருட்டு மசமசப்பில் கையில் டார்ச் லைட்டுடன் கார்த்திகா நின்றிருந்தாள். அவள் வேகமாக மூச்சு வாங்கியது மார்பின் ஏற்றத்தாழ்வில் தெரிந்தது. அவசர அவசரமாக வந்திருப்பாள் போல் இருக்கிறது. சத்யா ஆச்சரியமாக, எப்படி வந்த? வரமாட்டேன்னு நினைச்சேனே. கார்த்திகா சிரித்துக்கொண்டே, என்னை எதிர்பார்க்கல என்று கேட்டாள். எதிர்பார்த்தேன், ஆனா எதிர்பார்க்கல. சரி, நீ முதல்ல உள்ளவா என்றான். அவள் உள்ளே வந்ததும் கதவை சும்மா பூட்டி வைத்தான். அவள் ரூமுக்குள் நுழைந்ததும் ஒட்டுமொத்த ரூமும் பிரகாசமானது. சத்யாவை விட்டு தள்ளி சென்று எதிரே இருந்த சுவரில் போய் சாய்ந்து நின்றாள். ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள். அவளுக்கு நேர் எதிரே சுவர் அருகே சத்யா போய் நின்றான். நீல தாவணியும் வெளிர் மஞ்சள் ஜாக்கெட்டும் அணிந்திருந்தாள். சத்யா கவிதை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆமாம், அவளை பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளோ தைரியமா ராத்திரி வந்திருக்கே, தப்பி தவறி உங்க அப்பா அம்மா கண்டுபிடிச்சு தேடினா என்ன சொல்லுவ? ஆபீசர் சார் தான் என்னை மயக்கி கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்லுவேன். எப்படி? சத்தமில்லாமல் சிரித்தாள். சூப்பர், பயப்படாதீங்க. அப்பாவும் அம்மாவும் தூங்குனாங்கன்னா ஒரே தூக்கம்தான். காலையில் 5 மணிக்கு தான் முழிப்பாங்க. சரி, எதுக்காக என்னை வர சொன்னீங்க? எதுக்காகனா சும்மா பார்க்கத்தான். கார்த்திகா குறும்பாக, ஓஹோ அப்படியா, இப்போதான் பார்த்தாச்சுல, அப்போ நான் கிளம்பவா? ஏய் இரு, ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லிட்டு போ. சொல்லுங்க. அது வந்து இழுத்து கொண்டிருந்தான். கார்த்திகா உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். அதுக்கு முன்னால நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களை எப்படி கூப்பிடுறது? என் பேரை சொல்லித்தான் கூப்பிடணும். அதுக்காக தானே பேர் வச்சிருக்காங்க. கார்த்திகா ஒரு நொடி அவனை குறுகுருவென்று பார்த்தாள். இல்ல, எதுக்காக கேட்டேனா, எங்க ஊர்ல கட்டினவங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. வேற எப்படி என்று கேட்க ஆரம்பித்தவன் அவள் சொன்னது புரிந்ததும், என்ன சொன்ன என்று ஆச்சரியமாக அவளை நோக்கி வர, சுவரில் சாய்ந்து நின்றவள் பட்டாம்பூச்சியா துள்ளி வந்து அவனை விலக்கிவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள். சத்யா வெளியே எட்டி பார்த்தபொழுது இருட்டுக்குள் இருந்து நாளைக்கு பார்க்கலாம் என்று அவளது குரல் மட்டும் கேட்டது. அவளுக்கென பார்வைகளை வீசிவிட்டு பறந்து விட்டாள். பக்கம் பக்கமாக சத்யாவின் மனசுதான் கிழிந்து கொண்டிருந்தது.
சத்யா தடுத்து விடப்பட்டாலும் அவள் வாசம் அவனுக்கு துணையாக ரூமுக்குள் தேங்கி நின்றது. அத்தியாயம் 11. பயணிகள் அனைவரும் ஏறி முடித்து ஜன்னல் வழியாக வழி அனுப்பும் உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்தன. ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கியது. ரயிலுக்குள் வழக்கமாக கேட்கும் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. இருக்கைகளை தேடுபவர்கள், பெட்டிகளை வைப்பதற்கு இடம் பார்ப்பவர்கள், வசதியான சீட் மாறி உட்கார முனைபவர்கள் என ட்ரெயின் கிளம்பினாலும் அடுத்த 5 நிமிடங்களுக்கு பெரும் கலைபரங்கள் நிறைந்திருக்கும். முதல் வகுப்பு பெட்டி அவர்களை மெதுவாக கடந்து செல்ல சுரேஷும் நிவேதாவும் தவிப்புடனும் கலக்கத்துடனும் பார்த்து கொண்டிருந்தனர். இனிமேல் கதிர் வருவான் என்று சுரேஷிற்கு நம்பிக்கை போயிருந்தது. ட்ரெயின் ஆரம்ப வேகத்தில் இருந்தது. திடீரென நிவேதா, சுரேஷ் அங்க பாருங்க என்று சத்தமிட்டு கை நீட்ட, அவள் கை நீட்டிய திசையில் பார்த்த சுரேஷ் தூரத்தில் கதிர் சுற்றிலும் பார்த்தபடி வேகமாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. டிராவல் பேக்கை தோளில் மாட்டியிருந்தான். நிவேதா சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். என் கதிர் வந்துட்டான், எனக்காக வந்துட்டான். கூட்டத்தில் அவனால் சரியாக பார்க்க முடியாது என்பதால் நிவேதாவும் சுரேஷும் துள்ளி துள்ளி அவனை நோக்கி கையசைத்தார்கள். அவன் அங்குமிங்கும் தேடிக்கொண்டிருந்தான். இருவரும் தொடர்ந்து கை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து விட்டதற்கு அடையாளமாக கதிரும் உற்சாகமாக கையசைத்தான். ட்ரெயின் மெதுவாக வேகம் பிடிக்க ஆரம்பித்தது. மறுநொடி கதிர் பிளாட்ஃபார்மில் நின்றவர்கள் மேல் இடிக்காமல் வளைந்து நெளிந்து ஓடி வந்தான். சுரேஷ் நிவேதாவை பார்த்து, நீ முதல்ல பெட்டியிலே ஏறு என்று டிக்கெட்டை அவள் கையில் கொடுத்தான். சற்று முன்னர் கடந்து சென்ற முதல் வகுப்பு பெட்டியை நோக்கி நிவேதா ஓடினாள். சுரேஷ் அவளின் பேக்கையும் பெட்டியையும் தூக்கி கொண்டு பின்னால் ஓடினான். நிவேதா, இன்னும் வேகமா ஓடு. இடையிடையே மக்கள் கூட்டம் நின்றிருந்ததால் நிவேதா அவளின் உச்சபட்ச வேகத்தில் ஓட முடியவில்லை. இருந்தாலும் முடிந்த வரைக்கும் வேகமாக ஓடினாள். கம்பியை பிடித்து ட்ரெயினில் ஏறினாள். சுரேஷ் பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்தான். கொஞ்சம் நகர்ந்துக்கோ. அவள் உள்ளுக்குள் நகர்ந்து கொள்ள சுரேஷ் பேக்கையும் பெட்டியையும் உள்ளே தூக்கி போட்டான். ட்ரெயின் வேகம் பிடித்திருந்தது. எதிர்ப்புறமாக ஓடி வந்து கொண்டிருந்த கதிர் நின்றான். அவன் நின்றிருந்த இடத்தை நிவேதா ஏறியிருந்த பெட்டி நெருங்கியிருந்தது. வாசலில் நின்ற நிவேதா அவனை நோக்கி வா வா என்று கை நீட்டிக் கொண்டிருந்தாள். திரும்பி தயாராக நின்றிருந்த கதிர் ட்ரெயின் அவனை நெருங்கியதும் தோளில் மாட்டியிருந்த பேக்கை கழட்டி ட்ரெயினுக்குள் தூக்கி போட்டான். பின் அவனும் ஏறிக்கொண்டான். ஏறிய வேகத்தில் நிவேதாவை கட்டிப்பிடித்தான். அவள் இரு கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டான். நல்ல வேளையாக அவர்கள் நின்றிருந்த இடத்தில் வேறு யாருமில்லை. இருவரும் இணைந்த சந்தோஷத்தில் உற்சாகமாக கட்டி தழுவி கொண்டனர். மறுபக்கமாக ஓடி வந்து கொண்டிருந்த சுரேஷ் அவர்கள் இருவரும் பத்திரமாக ஏறிவிட்டதை பார்த்ததும் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு, போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்ணு என்று கத்தினான். இருவரும் அணைப்பிலிருந்து விடுபட்டு வெளியே எட்டி பார்த்து கண்கலங்க கையசைத்தார்கள். சுரேஷும் கையசைத்தான். சுரேஷ் புள்ளியாகும் வரை இருவரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ட்ரெயினின் டடக் டடக் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்திருந்தது. இருவரும் மூச்சிருத்தபடி இருந்தாலும் புது வகையான சந்தோஷம். இன்னொரு முறை அவசரமாக கட்டியணைத்துக் கொண்டார்கள். அவர்களின் நடுக்கமும் உடல் இறுக்கமும் கொஞ்சம் குறைந்திருந்தது. நிவேதா கையில் வைத்திருந்த டிக்கெட்டை கதிரிடம் கொடுத்தாள். தனித்தனி கேபின்கள் இருக்கும் பெட்டி அவர்களுடைய கூப்பை நோக்கி சென்றார்கள். 2 பேர் மட்டும் பயணம் செய்யும் முதல் வகுப்பு கூப்பே அறை. பரவாயில்ல, நம்ம பையன் விவரம் தெரிஞ்சுதான் டிக்கெட் எடுத்திருக்கான், நம்ம ஃப்ரெண்டாச்சே. இருவரும் அவர்களுடைய அறைக்குள் நுழைந்ததும் கதவை மூடினான். எதிரெதிரே 2 நீல சீட்கள், ஜன்னல்களில் கர்டன். ஜன்னல் ஓரமாக ஒரு மடக்கக்கூடிய டேபிள் இருந்தது. இருவரும் எதிரெதிர் சீட்டுகளில் உட்கார்ந்தார்கள். கை கால்களை தளரவிட்டு கதிர் சாய்ந்து அமர்ந்தான். கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவையான மூச்சுகளை வாங்கி கொண்டார்கள். அவ்வப்பொழுது சிரித்து கொண்டார்கள். டிடிஆர் வந்து டிக்கெட் செக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் எடுப்பதற்காக வருவாங்க. அதை தவிர வேறு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்று கண்ணடித்தான். ஆமாம், நீ இதையே சொல்லிட்டுரு. கொச்சின் போகாமல் சென்னை டிக்கெட் எடுத்ததும் நீ கரெக்டாக வந்துடணும்னு நான் எவ்வளோ பதட்டத்தில் இருந்தேன் தெரியுமா? ஏற்கனவே சுரேஷும் நானும் பேசிக்கொண்ட விஷயம்தான் இது. ஒருவேளை கொச்சின் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா சென்னைக்கு டிக்கெட் எடுத்துருன்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவனும் ஏற்கனவே கொச்சினுக்கு போகாத சென்னை தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தான். அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஆமாம், என்கிட்டையும் சொன்னார். இவ்வளோ தூரமாக உட்காந்துருந்தா எப்படி? என் பக்கத்தில் வந்து உட்காரு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா கதிர்? இன்னும் படபடப்பே எனக்கு அடங்கலை. உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் என்ன செய்வாங்களோ தெரியல. ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ரகசியமாக நம்ம பிரயாணம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்.
நிச்சயமா சும்மா விட மாட்டாங்க தான். நாம பண்ணினதை பெரிய அவமானமாகவும் தலைக்குனிவாகவும் தான் நினைச்சுக்குவாங்க. அறிவாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க கிட்ட எப்படி அன்பா பேசி புரிய வைக்கிறது? ஆனா நம்மள இந்த சூழ்நிலைக்கு தள்ளினது அவங்க தானே. அவங்க கோபம் வடிகிற வரைக்கும் கொஞ்ச நாள் தலைமறைவாய் இருக்க வேண்டியதுதான். பேசிக்கொண்டே ஜன்னலின் கதவை உயர்த்தி அது கீழே விழுந்து விடாமல் தடையை போட்டான். ட்ரெயின் நாகர்கோவில் நகரத்தை தாண்டி வெளியே வந்திருந்தது. தூரத்து மலைகளையும் வயல்வெளிகளையும் ட்ரெயின் புறக்கணித்துவிட்டு சென்று கொண்டிருந்தது. நிவியின் கூந்தல் காற்றில் அலைந்து கொண்டிருக்க முகத்தின் குறுக்கே விழும் முடிக்கற்றைகளை நளினமாக எடுத்துக்கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரத்தில் நான் ரொம்ப பயந்து போனேன் கதிர். உனக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு கவலையாயிடுச்சு. ஏன் இவ்வளோ லேட்டு? உங்கள் வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சா? கூந்தலை சுருட்டி கொண்டையாக்கி கொண்டாள். ஆமா நிவி, வீட்டில் விஷயம் தெரிஞ்சு அப்பாவும் சித்தப்பாவும் ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. வீட்டை சுற்றி செக்யூரிட்டி வேற. அவர்களை எல்லாம் ஏமாத்திட்டு வருவதற்கு லேட் ஆயிடுச்சு. அந்த கதையை பின்னால் ஃப்ரீயாக சொல்கிறேன். ஒரு சிற்றாற்றின் பாலத்தில் கடகடா என்ற சத்தத்துடன் ரயில் சென்றது. இந்நேரம் 2 வீட்டிலும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன நடக்குதோ தெரியல. எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்காது. உங்கள் வீட்டை நினைச்சா தான் பயமாக இருக்கு. கதிர் எழும்பி அவள் அருகே சென்று உட்கார்ந்தான். பின்னர் ஆதரவாக அவள் கைகளை பிடித்து, நாம் சேரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதனால அவங்களும் நமக்கு தேவையில்லை. இனிமே உனக்கு நான், எனக்கு நீ. உன்னை பூ போல பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீ என்னை கண்ணுக்குள்ளே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்க. அவ்வளோதான், விடு. கண்களில் குபுக்கென்று நிவேதாவுக்கு நீர் வெளிப்பட அவன் தோளில் சாய்ந்தாள். ஐயோ என்று திடீர் ஒப்பாரி சத்தம் கேட்டதும் கட்டிலில் படுத்திருந்த சிவராமன் அடுத்து பிடித்து எழும்பினார். இப்படி பண்ணுவான்னு நினைக்கலையே. கௌரியின் அழுக்குரல் கேட்டுக்கொண்டு இருந்தது. நிவேதாவின் ரூமுக்குள் இருந்துதான் கேட்கிறது. சிவராமன் நிவேதா ரூமை நோக்கி சென்றார். என்னம்மா, என்னாச்சு? கையில் ஒரு பேப்பரை வைத்திருந்த கௌரி, அந்த சண்டாளி உங்க மூத்த மக நம்ம தலையில கள்ள தூக்கி போட்டுட்டு அவங்க கூட ஓடி போயிட்டாங்க என்று ஒப்பாரி வைத்தாள். அப்பா அம்மா வேண்டாம்னு கொஞ்சம் கூட பாசம் இல்லாம தூக்கி எறிஞ்சிட்டு போறால, அவன் நல்லாவே இருக்க மாட்டா. உருப்படாம தான் போக போறா. கொஞ்சம் அமைதியா இரு கௌரி. நீயே சத்தம் போட்டு ஊருக்கெல்லாம் அவ ஓடி போயிட்டான்னு டமாரம் அடிச்சிருவ போலிருக்கே. சிவராமன் அவள் கையில் இருந்த லெட்டரை வாங்கி படித்தார். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு, எந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு இவ்வளோ நாள் கதிர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேனோ அந்த விஷயத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு கதிரோட அப்பா தள்ளிட்டார். என்னை இவ்வளோ நாள் பாசத்தை கொட்டி வளர்த்த என் அப்பா அம்மாவுக்கு தற்காலிக தலைகுனிவை ஏற்படுத்தியது நினைத்து எனக்கு ரொம்ப வருத்தம். கதிர் கூட நான் கிளம்புகிறேன். எங்களை தேடி கதிர் வீட்டிலிருந்து விசாரிக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரலாம். தயவு செய்து எனக்காக பொறுத்துக்குங்க. இந்த தற்காலிக தலைகுனிவை போக்கும் விதத்தில் நான் பிற்காலத்தில் நடந்து உங்களுக்கு நிச்சயமா பெருமை தேடி தருவேன். அம்மா, என்னை கை கழுவிடாதீங்க. ரொம்ப கரிச்சு கொட்டாதீங்க. என்னை நினைச்சு கோவப்படுறதை விட கவலைப்படுவதை விட உங்க உடம்ப பார்த்துக்குங்க. அதுதான் எனக்கு முக்கியம். அப்பா, எங்க போனாலும் நல்லபடியாத்தான் நான் இருப்பேன். என்னை நம்புங்க. இப்படிக்கு தங்கள் மன்னிப்பை எதிர்பார்க்கும் நிவேதா. சிவராமனுக்கு உள்ளுக்குள் வருத்தமாக இருந்தாலும் நிவேதா மேல் என்றைக்குமே அவருக்கு நம்பிக்கை உண்டு. எந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் தெரியவில்லை. கடிதத்தை மடக்கி பாக்கெட்டில் வைத்தார். நிமிர்ந்து கௌரியை பார்த்தார். குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கும் அவளை சமாதானப்படுத்துவதற்காக அவளை நோக்கி சென்றார். திறந்திருந்த வீட்டுக்குள் எருமை மாடுகள் போல் சந்தன பாண்டியனும் அவருடைய ஜிம் பாய்ஸும் தடதடவென நிவேதாவின் தோழி பூர்ணிமா வீட்டுக்குள் நுழைந்தார்கள். ஷேவ் பண்ணி கொண்டு இருந்த பூர்ணிமாவின் அப்பா திடுக்கிட்டார். யார் நீங்க? என்ன வேணும்? பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம், வேற ஒண்ணுமில்ல. சந்தன பாண்டியனை சுற்றிலும் அவருடன் வந்திருந்த ஜிம் பாய்ஸ் விரைப்பாக நின்றிருந்தனர். பூர்ணிமாவின் அப்பா தயங்கி தயங்கி சந்தனத்தின் எதிரே இருந்த சேரில் அமர்ந்தார். பயப்படாதீங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா பந்த சுவடை இல்லாமல் போயிடுவோம். சண்முக பாண்டியனை பத்தி கேள்விப்பட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பூர்ணிமா அப்பா தயங்கியபடியே, தெரியும் சார், பெரிய பிஸ்னஸ்மேன், ஜாதி சங்க தலைவர், இந்த வட்டாரத்திலே பெரும்புலி. அவர் பையனை உங்க மக பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட் நிவேதாங்கிற பொண்ணு மாய்க்கி கூட்டிக்கிட்டு போயிட்டா. எவ்வளோ பெரிய கேவலம். அதே மாதிரி உங்க வீட்டில் நடந்தா நீங்க சும்மா விடுவீங்களா? இல்லை எங்களை மாதிரி பொறுமையாக தான் பேசுவீங்களா? நான் எவ்வளோ பொறுமையாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க. 2 பேரும் எங்கே ஓடி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியணும். சந்தனம் இவ்வளோ பொறுமையாக பேசக்கூடிய ஆளே கிடையாது. கதிர் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான் என்று தெரிந்ததும்
கொந்தளித்து போனார்கள் அண்ணனும் தம்பியும். பின்னர் நைச்சியமாக பேசி விஷயத்தை கறந்து வருமாறு அண்ணன் அறிவுறுத்தி இருந்ததால் தம்பி பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். பூர்ணிமா அப்பா பயத்தில் முழித்து கொண்டிருந்தார். பயப்படாதீங்க, காலேஜில் போய் விசாரிச்சோம். அந்த நிவேதா இன்னைக்கு பெட்டியும் பேகுமா தான் காலேஜுக்கு வந்திருக்கு. உங்கள் பொண்ணு தான் அந்த பொண்ணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால அவளுக்கு விஷயம் தெரியாமல் இருக்காது. அவங்க எங்கே போயிருக்காங்கிற விஷயத்த சொல்லிட்டா மட்டும் போதும். வந்த வழியே பேசாமல் திரும்பி போயிடுவோம். அப்படி சொல்லலைனா என்று நிறுத்திய சந்தனத்தின் முகம் உக்கிரமாக மாறியது. அடியாட்களை ஒருமுறை திரும்பி பார்த்தார். பின்னர் பூர்ணிமாவின் அப்பாவை நோக்கி திரும்பி உக்கிர முகத்தை மறுபடியும் சாந்தமாக மாற்றி, வேணாம், சொல்லிருங்க, உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க. பூர்ணிமா அப்பா அவள் மகள் பூர்ணிமாவை கூப்பிட, என்னப்பா என்று கேட்டபடியே பூர்ணிமா வெளியே வந்தாள். ஹாலில் ஒரு சிறு கூட்டம் இருப்பதை பார்த்ததும் அவளுக்கு முதலில் புரியவில்லை. இவங்க உன் ஃப்ரெண்டு நிவேதாவை தேடி வந்திருக்காங்கம்மா. பூர்ணிக்கு விஷயம் என்னவென்று புரிந்து போனது. சந்தனம் அவளை பார்த்து, அம்மாடி, கதிரும் நிவேதாவும் இன்னைக்கு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. உனக்கு நிச்சயமாக தெரியும். நீயும் அவளும் தான் உயிர் சிநேகிதிகள்னு காலேஜில் போய் விசாரிச்சதும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவள் ஊருக்கு போகிற மாதிரி பெட்டியும் கையுமா தான் இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்கா. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு மறைக்காம எங்ககிட்ட சொல்லிடு. பூர்ணிமா பயந்திருந்தாலும் தோழியை காப்பாற்ற வேண்டுமே. சார், அவள் இன்னைக்கு பெட்டியோடு தான் காலேஜுக்கு வந்தா. அவளும் கதிரும் இன்னைக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாகவும் சொன்னா. ஆனால் நான் எவ்வளவோ கேட்டேன், எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை என்று தடுமாறியபடியே சொன்னாள். பூர்ணிமா அப்பா பதட்டமாக, ஏதாவது விஷயம் தெரிஞ்சா அவங்க கிட்ட சொல்லிடுமா, மறைக்காத. இல்லைப்பா, என்கிட்ட அவ சொல்லலை. சரிம்மா, அவங்க 2 பேரும் கிடைக்கிற வரைக்கும் உங்கள் அப்பாவை எங்கள் மில்லில் கூட்டி கொண்டு போய் வச்சுக்கிறோம். அவங்க கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை ரிலீஸ் பண்ணுறோம். சரியா? டேய், தூக்குங்கடா. 2 ஜிம் பாய்ஸ் பூர்ணிமாவின் அப்பாவை போய் குண்டுகட்டாக தூக்கினார்கள். பூர்ணிமா அப்பா அவர்களை விளக்க பார்த்தார். அவர் சத்துக்கு முடியவில்லை. பூர்ணிமா கத்தினாள், ஐயோ வேண்டாம் வேண்டாம், எங்கள் அப்பாவை விட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். டேய், அந்த ஆளை விடுங்கடா, சொல்லுமா. பூர்ணிமாவுக்கு எக்கச்சக்கமாக வியர்த்தது. அவர்களை பார்த்து நடுங்கியபடி 2 பேரும் 5 மணி ட்ரெயினுக்கு கொச்சினுக்கு போகிறதா என்கிட்ட சொன்னா. சந்தனம் அவசரமாக வாட்சை பார்த்தார். மணி 6 நெருங்கியிருந்தது. டேய், வாங்கடா போகலாம் என்று அவர் சொல்லிவிட்டு பாசலை நோக்கி வேகமாக போக அனைத்து அடியாட்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். பூர்ணிமா இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். சந்தனம் வெளியே வந்ததும் பின்னால் வந்த ஒரு ஜிம் பாய் அவரை பார்த்து, இப்போ என்ன பண்ணுறது, அடுத்தது கொச்சின் தான். நேராக காரில் கொச்சினுக்கு அவர்களுக்கு முன்னாலேயே போய் ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த பொண்ணு ஜோலியை முடிச்சுட்டு கதிரை இழுத்துக்கிட்டு வர வேண்டியது தான். சந்தனம் வேகமாக சென்று அம்பாசிடர் காரில் ஏறினார். அந்த காரில் 2 ஜிம் பாய் சேர பின்னால் நின்றிருந்த மற்றொரு அம்பாசிடர் காரில் மீதி 5 பாய்ஸும் ஏறிக்கொண்டார்கள். எதுக்கும் பக்கத்தில் எங்கேயாவது பிசிஓக்கு காரை ஓட்டு, மில்லுக்கு கால் பண்ணி அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். வழியில் இருந்த ஒரு டெலிஃபோன் பூத்தில் நுழைந்து மில்லுக்கு கால் செய்தார். அண்ணே, 2 பேரும் எங்கேயோ எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சே. 5 மணி ட்ரெயினில் கொச்சின் போயிட்டுருக்காங்க. என்னென்ன பண்ணுறது? மறுமுனையில் லேசான சிரிப்பு சத்தம். எந்த வகையான சிரிப்பு என்று சந்தனத்துக்கு புரியவில்லை. சந்தனம், அவங்க கொச்சின் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால கொச்சின் போகல. அதுக்கடுத்து 5:30 மணி சென்னை ட்ரெயினில் சென்னைக்கு போயிட்டுருக்காங்க என்றார் சண்முக பாண்டியன். அவருடைய மர அருவே மில்க் குடோனில் சேரில் அமர்ந்திருந்தார். சற்று தள்ளி ஜிம் பாய்ஸ் கை கட்டி நின்றிருந்தார்கள். அவருக்கு சற்று முன்னால் அபரிதமான இரத்த காயங்களுடன் சுரேஷ் கீழே விழுந்து கிடந்தான். அப்படியானே, சரி என்ன பண்ணுறது? ரயில் எத்தனை மணிக்கு சென்னை போய் சேருது? நாளைக்கு காலையில் 10 மணிக்குண்ணே. நம்ம பசங்களை காரில் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ கிளம்பினால் கூட அவங்களுக்கு முன்னால் போய் சேர்ந்துடலாம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பொண்ணு கண்ணந்துண்டம் ஆகணும். அதுவும் கதிர் கண்ணு முன்னாலே நடக்கணும். சரிண்ணே, அப்போ நான் வச்சிடவா என்று சந்தன பாண்டியன் ஃபோனை வைக்க போக, சந்தனம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சண்முகம் ஒரு சில நொடிகள் ஏதோ யோசித்தார். பின்னர், நான் சொல்கிற மாதிரி பண்ணு. என்னென்ன சொல்லுங்க. மறுமுனையில் சண்முக பாண்டியன் கூறிய யோசனையை கேட்டுக்கொண்டிருந்த சந்தனத்தின் உதடுகளில் ஒரு குரூர சிரிப்பு படர்ந்தது. அத்தியாயம் 12. மறுநாள் காலை 8 மணி. முந்தின நாள் இரவு நோட்டமிடுவதற்காக சென்ற லட்சுமி காலையிலேயே வந்திருந்தாள். மயில்சாமி வரலையா என்று சத்யா கேட்டதற்கு அவர் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே தான் வருவார் என்றாள்.
ஓஹோ, வீட்டு வேலையெல்லாம் இவன் தான் பார்ப்பானா? ஆமாம், ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக பண்ணணுமே, சிரித்தாள். சத்யாவும் சிரித்தான். ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்னாச்சு சார்? நேற்று தாமரைக்குளம் பக்கத்தில் இருக்கிற அரச மரத்து மேலே ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருந்தோம். விசேஷமாக எந்த சம்பவமே நடக்கல, யாரும் வரல. லக்ஷ்மி, நீ முதல் நாளில் யாரோ ஒருத்தர் பார்த்ததா சொன்னியே, அந்த ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்? சார், எல்லாரையும் மாதிரி சாதாரணமாகத்தான் இருந்தான். நடுத்தரமா பூசினாப்புல, மீசை இல்லாமல் வேஷ்டி சட்டையில் இருந்தான். தலையில் உருமா கட்டியிருந்தான். நிச்சயமா கடம்பூர் சுற்று வட்டாரத்தில் அவனை பார்த்ததே கிடையாது. தாமரைக்குளம் சுற்றியுள்ள காட்டுப்பகுதியில் தான் 4 கொலையும் நடந்திருக்கு. நானும் அவனை அந்த ஏரியாவில் தான் பார்த்தேன். அவன் கையில் ஒரு தட்டு, அதில் குங்குமம், எலுமிச்சம்பழம், கருப்பா தலைமுடி மாதிரி ஏதோ ஒன்று, அப்புறம் சாம்பல் மாதிரி இதெல்லாமே இருந்துச்சு. பௌர்ணமிக்கு முந்தின நாள் பகல் வேளையில் தான் பார்த்தேன். என்னை பார்த்ததும் கண்டுக்காத மாதிரி காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிட்டான். லக்ஷ்மி, நீ சொல்கிறத வச்சு பார்த்தா யாரோ ரத்த காட்டேரிய இங்கே வர வச்சிருக்காங்க. அவங்க மூலமாக ஏதோ காரியம் சாதிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சுன்னா ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது? வரவழைக்கப்பட்ட ரத்த காட்டேரியை எப்படி சமாளிக்கிறது? சார், ஆளை கண்டுபிடிச்சாலே அவனை வச்சு ரத்த காட்டேரியை சமாளிக்க முடியாதா? சத்யா அவள் சொல்வதிலும் ஒரு பாயிண்ட் இருக்கிறது என்பது போல் அவளை பார்த்தான். நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருப்பீங்க சார்? எங்கள் ஆசிரியர் 3 நாள் தான் இங்கே இருக்க சொன்னார். இன்னைக்கு பௌர்ணமி, எந்த உருப்படியான சம்பவமும் நடக்கலனா நான் கிளம்ப வேண்டியது தான். இங்கு நடந்த அநீதியை வெளிப்படுத்த முடியாமல் போயிடும். லட்சுமி கலக்கமாக, அடுத்த பௌர்ணமிக்கு உங்களால் வர முடியாதா? பத்திரிகை வேலை என்பது கொஞ்சம் கடினமான வேலை. இந்த ஒரு கேஸ் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு பூரா எக்கச்சக்கமான பிரச்சனைகள், நிறைய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கிருந்து மெட்ராஸ் போனால் அங்கே நிறைய பிரச்சனைகள் எனக்காகவே தயாராக இருக்கும். இன்னைக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுகிறேன், பார்க்கலாம். லட்சுமி அவனை ஆச்சரியமாக பார்த்து, இன்னைக்கு நைட்டு நீங்கள் தனியாகவா போக போறீங்க? மயில்சாமியை வர சொன்னால் நிச்சயமாக வரமாட்டான். நான் உங்க கூட வரேன் சார் என்றாள். வேண்டாம் லட்சுமி, உன்னை இதில் ஈடுபடுத்தி ஆபத்தில் தள்ள நான் விரும்பல. நான் நெற்றிக்கண் சத்யா. அரசியல்வாதிங்க, கொலைக்காரங்க, ஊழல் பேர் வழிகள் விஷயத்துல நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன். இப்போ அந்த ரிஸ்க் லிஸ்ட்ல இந்த ரத்த காட்டியரையும் சேர்த்திட வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு வசீகரமாக சிரித்தான். லட்சுமி அவனை பரிதாபமாக பார்த்தாள். மதியம் 1 மணி. அந்த தொப்பில் பல வகையான மரங்களும் தோல் மேல் கை கோர்த்து கொண்டு நெருக்கமாக நின்றிருந்ததால் பகல் வேளையிலும் இருட்டாகவே இருந்தது. ஆங்காங்கே தெரிந்த இடைவெளியில் சூரிய வெளிச்சம் மெனக்கட்டு உள்ளே புகுந்திருந்தது. மணலில் சிதறி கிடந்த சருகுகள் அவ்வப்பொழுது சரசரவென சத்தமிட்டு கொண்டிருந்தன. கீச் கீச் என்று சிட்டுக்குருவிகளின் சத்தமும், சற்று தள்ளியிருந்த சாலையில் அவ்வப்போது செல்லும் மாட்டு வண்டியின் ஜல் ஜல் சத்தத்தையும் தவிர வேறு எதுவுமே கேட்கவில்லை. அந்த தோப்பில் இருந்த ஒரு மாமரத்தடியில் கார்த்திகா சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். சத்யா அவள் மடியில் படுத்திருந்தான். காதலி மடியில் படுத்திருக்கிற சுகம் இருக்கே, அடடா, அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. சொர்க்கமே தெரியுது. அவன் பார்வையின் போக்கை கவனித்த கார்த்திகா, தெரியும் தெரியும், இப்படி பேசினா நான் எழுப்பி விட்டுருவேன் என்றாள். வாயை மூடிக்கொள்வது போல் சத்யா செய்கை செய்தான். சமத்து புள்ளை என்று அவன் தலையை கோதிவிட்டாள். பகல் வேலையிலேயே இந்த தோப்பு இப்படி இருட்டாய் இருக்கே, ராத்திரி எப்படி இருக்கும்? இதெல்லாம் உங்க தோப்பு தானா? ஆமா, சுத்திலும் இருக்கிற 10 ஏக்கர் எங்களோடு தான். இப்பவே சொல்லிட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா வரதட்சணையா இந்த தோப்பை எழுதி கொடுத்தா தான் பண்ணிக்குவேன். ஓஹோ, சாருக்கு இப்படியெல்லாம் ஆசை இருக்குதா? அப்ப நானும் இப்பவே சொல்லிடுறேன், நீங்க வேற ஆளா பாருங்க என்று சொல்லிவிட்டு அவள் எழும்ப முயற்சிக்க அவளை எழும்ப விடாமல் தொடையில் தலையை அழுத்தி மறுபடியும் உட்கார வைத்தான். வேகமாக அழுத்தியதால் அவன் தோளில் பற்றென்று வலிக்காமல் அடித்தாள். ஹேய் இருப்பா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த தங்கத் தாரகை அவள் மனசுலையும் மடியிலையும் இடம் கொடுத்திருக்கா. இந்த இடமே போதும், யாருக்கு வேணும் இந்த கல்லும் மண்ணும் என்று தரையில் தட்டி காண்பித்தான். அடடா, சாருக்கு வாய்ப்பந்தல் நல்லா அழகாகவே கட்ட தெரிஞ்சிருக்கு. நிச்சயமா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் எங்கள் ஊருக்கு வேலைக்கு வரலன்னு தெரியுது, வேறு எதுக்கோ வந்திருக்கீங்க என்று பேச ஆரம்பித்தவளின் குரல் கலங்கி நெகிழ்ந்து வெளிப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்கிருந்தோ எங்கள் ஊருக்கு வந்தீங்க. என்ன வேலை, என்ன குடும்பம் எதுவுமே தெரியாது. நிறைய பசங்க என் பின்னால் சுற்றினாங்க. நான் யாரையும் திரும்பி கூட பார்க்கல. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற உங்களுடைய நினைப்பு பிடிச்சிருந்ததுனால மனசை பறி கொடுத்துட்டேன். உங்களை பற்றி ஒரு விஷயமும் எனக்கு தெரியாமலேயே நான் காதலிச்சிட்டேன்.
நான் அரசாங்க அதிகாரி இல்லை என்பதை கண்டுபிடித்து விட்டாளே. நான் பத்திரிகையாளன், கொலைகளை புலனாய்வு செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிடலாமா? மயில்சாமிக்கு தெரியும், லட்சுமிக்கு தெரியும், இவளுக்கு தெரிஞ்சா என்ன? மடியில் படுத்திருந்த சத்யா எழும்பி உட்கார்ந்தான். கார்த்திகாவின் கண்கள் கலங்கியிருந்தது. அவளை பார்த்து சிரித்தான். கன்னத்தில் தட்டிவிட்டான். கார்த்திகா விளையாட்டாய் மறு கன்னத்தை காமிக்க அதிலும் தட்டினான். நீ நினைக்கிறபடியெல்லாம் ஒண்ணுமில்லை நான் என்று சத்யா சொல்ல ஆரம்பித்த பொழுது சரக் சரக் என்று யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. கார்த்திகா உஷ் என்று சைகை செய்தாள். இருவரும் எழும்பி மாமரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். சத்தம் வரும் திசையை இருவரும் எட்டி பார்த்து கொண்டிருக்க யார் வருகிறார்கள் என்று சரியாக அவர்களுக்கு தெரியவில்லை. சரக் சரக் சத்தம் சமீபத்தில் இருந்தது. ஒரு பெரிய மரத்தின் பின்னால் இருந்து வெளிப்பட்ட உருவத்தை பார்த்ததும், இது அரவணை அக்காதானே? ஆமா. கையில் ஒரு பேகை தூக்கி கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தாள். இவங்க எதுக்கு அந்த பக்கமா போறாங்க? உங்க தோப்புக்கு மறுபக்கம் என்ன இருக்கு? அந்த பக்கம் வெறும் காடுதான். யாரும் அவ்வளவா புழங்குவதில்லை. முதலெல்லாம் காட்டேரி பூஜை நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாராயம் காய்ச்சினவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ கொலைகள் நடந்த பிறகு யாருமே அந்த பக்கம் போவதில்லை. அக்கா என்ன விஷயமா போறாங்கன்னு தெரியலையே என்றால் குழப்பமாக. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. உங்க தோப்புக்கும் தாமரை குளத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தானே கொலைகள் நடந்திருக்கு. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போய் என்ன பண்றாங்கன்னு பார்க்கிறேன். நீ வீட்டுக்கு போ. மாட்டேன், நானும் வருவேன் என்று அடம்பிடித்தாள். சத்யாவோ அரவணை அக்கா எந்த பக்கமாக போகிறாள் என்று பார்த்தபடியே, சொன்னா கேளு, நீ போ என்றான் கிசுகிசுப்பாக. கார்த்திகா மேலும் அடம்பிடிக்க வேறு வழி இல்லாமல் சரி வா என்று சொல்லிவிட்டு அக்காவை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தான். சரகுகளை மிதித்து சரக் சரக் என்று சத்தம் எழுப்பாமல் கவனமாக சத்யா கால் பதித்து நடந்தான். அவன் என்ன செய்கிறானோ அதையே கார்த்திகாவும் கவனித்து பின்தொடர்ந்தாள். அக்கா அடர்ந்த மரங்களை கடந்து காட்டுக்குள் சென்று கொண்டே இருந்தாள். சத்யாவும் கார்த்தியும் போதுமான அளவுக்கு இடைவெளி விட்டு ஒவ்வொரு மரமாக பதுங்கி பின்தொடர்ந்தனர். மரங்களுக்கிடையே மேலே இருந்த இடைவெளியில் கொஞ்சமாக ஆகாயத்தின் நீளம் அவ்வப்போது தெரிந்தது. சத்யா மரங்களின் நிழலை பயன்படுத்தியே அவளை பின்தொடர்ந்து கொண்டிருக்க கார்த்திகாவும் அவளை நூல் பிடித்து பின்னால் வந்தாள். தூரத்தில் சிறிய குளம் போலிருக்க அதற்கு முன்னால் இருந்த ஒரு பெரிய மரத்தின் முன்னால் போய் அக்கா நின்றாள். மரத்தின் முன்னால் விழுந்து கிடந்த சருகுகளை பக்கத்தில் எங்கேயோ இருந்த துடைப்பம் எடுத்து வந்து பெருக்கினாள். பின்னர் பேகுக்குள்ளிருந்து ஒரு தட்டை எடுத்தாள். ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். வெற்றிலை பாக்கு, தேங்காய், அரளிப்பூ, கருவளையம், மேலும் ஒரு சில பொருட்களை எடுத்து வைத்துவிட்டு அவசரமாக மரத்தின் முன்னால் குழிவெட்ட ஆரம்பித்தாள். இங்கிலீஷ் லெட்டர் ஐ வடிவத்தில் இருந்தது. சிறிய செம்பில் கொண்டு வந்திருந்த மஞ்சள் நீரை குழியில் தெளித்தாள். அதற்கடுத்து ஏதோ ஒரு பொடியை தூவினாள். சற்று தள்ளியிருந்த மரத்தின் பின்னால் ஒளிந்து பார்த்து கொண்டிருந்த சத்யாவும் கார்த்திகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தட்டில் வைத்திருந்த பொருட்களை குழிக்கு முன்னால் வைத்தாள். பின்னர் ஒரு வாழை இலை எடுத்து விரித்து சோற்றை போட்டு கருவாட்டு குழம்பு, இறைச்சி குழம்பை ஊற்றினாள். கை கூப்பி கும்பிட்டு விட்டு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். அவள் சாப்பிடுவதை பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தது. சோற்றை பிசைந்து லபக் லபக் என்று உள்ளே தள்ளினாள். சாப்பிட்டு முடித்ததும் கை கழுவி விட்டு மறுபடியும் கும்பிட்டு விட்டு கொண்டு வந்த பொருட்களை குழிக்குள் தள்ளி மணலை போட்டு மூடினாள். கடைசியாக ஊதுபத்தி கொளுத்தி வைத்துவிட்டு பேகை எடுத்துக்கொண்டு வந்த வழியை திரும்பி பார்க்காமல் நடந்தாள். சத்யாவும் கார்த்திகாவும் மரத்தின் பின்னே ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தபடி ஒளிந்து நின்றனர். அரவணை அக்கா சென்று கண்ணை விட்டு மறைந்ததும் இருவரும் மரத்தின் பின்னால் இருந்து வெளிப்பட்டனர். கார்த்திகா சத்யாவை பார்த்து, அக்கா ஏதோ ஒரு காட்டேரிக்கு படையல் போட்டுட்டு போறாங்க போலிருக்கு. சத்யா சந்தேகமாக, நேத்து வேலன் தாத்தா சொல்லும் பொழுது காட்டேரிய கும்புறவங்க ஊருக்குள்ள இப்ப இல்லைன்னு சொன்னாரு என்றான். அப்படி சொல்லிவிட முடியாது, அவருக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு காலத்துல காட்டேரிய கும்பிட்டவங்க பல்வேறு காரணங்களுக்காக அந்த பழக்கத்தை நிறுத்திட்டாங்க. ஆனா இன்னமும் ஒரு சில பேர் ஊருக்குள்ள இருக்கத்தான் செய்கிறார்கள். எங்க குடும்பத்திலேயே காட்டேரி அம்மனை கும்புற பழக்கம் இருக்கத்தான் செஞ்சுது. நீ சொல்றது காட்டேரி அம்மன், ஆனா இந்த அரவணை அக்கா வந்து கும்பிட்டு போறது காட்டேரிய. உனக்கு தெரியுமா அது எந்த காட்டேரின்னு? காட்டேரியில் தான் பல வகை இருக்காமே. அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல சத்யா. அரவணை அக்கா ஆள் எப்படின்னு உனக்கு தெரியுமா? அவங்க ரொம்ப நல்லவங்க தான். அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் ஏராளம். அதெல்லாம் நம்ம ஊர் அம்மன் கோவில போய் சொல்லி சொல்லி அழுவாங்க. நீ என்ன கல்லா? உனக்கு மனசே இல்லையா?
என்னை ஏன் இப்படி படைச்சுன்னு அவங்க அழும்பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்கும். சாதாரணமாக அரவாணிகளை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கூட நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. போக போக அது குறைஞ்சி போச்சு. இப்போ டீ கடை வச்சு கௌரவமாக பொழைச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட அவங்க எப்போவுமே நல்லா தான் பேசுவாங்க. அம்மன் கோவில் புலம்பல், ஊர்க்காரங்க கிண்டல், சோதனைகள், காட்டேரி படையல். சத்யாவுக்கு என்னவோ புரிந்தது போல் இருந்தது. அன்னைக்கு லட்சுமி பார்த்தது ஒருவேளை அரவாணி அக்காவின் ஆம்பளை வேர்ஷனாக இருக்குமோ? சுற்றிலும் இருந்த மரங்களை ஒரு முறை சத்யா ஸ்கேன் செய்தான். உள்ளுக்குள் என்னமோ சரியில்லை என்று அவனுக்கு தோன்றியது. சத்யா கிசுகிசுப்பாக, எனக்கு இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. ஸ்டேஷனில் போய் விசாரிச்சதில் இந்த பகுதியில் எந்த சமூக விரோத செயல்களும் நடக்கலன்னு உறுதியாக சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்த வேலையை பார்க்கணும் இல்லையா என்றான். அதுக்காக என்ன பண்ண போறீங்க சத்யா? சத்யா அவள் காதுக்குள் ரகசியமாக, இன்னைக்கு பௌர்ணமி தினம், அதனால இந்த காட்டுப்பகுதியில் என்னதான் நடக்குதுன்னு செக்கிங் பண்ண போறேன். லேட் ஆயிட்டு இருக்கு, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம். சத்யா எதற்கு ரகசியம் பேசுகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. கண்ணு கட்டிய தூரம் வரை யாருமே இங்கே இல்லையே. இப்போவாவது உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சிஐடி தானே? சிஐடி என்று சொன்னதும் சத்யா சத்தமாக சிரித்தான். அவள் தலையில் செல்லமாக குட்டினான். என் மக்கு காதலியே, உன்கிட்ட சொல்லாம எங்க போக போறேன்? நான் அப்புறமா அதை பத்தி விவரமா சொல்றேன். இருவரும் கிளம்பினார்கள். அவர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றதும் தூரத்தில் ஒரு மரத்துக்கு பின்னால் லேசான சலசலப்பு. மரத்தின் பின்பக்கமாக இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. அவர்கள் போவதையே அது வெறுத்து பார்த்து கொண்டு இருந்தது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமாக உங்களுக்கு வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.